பிஜேபிக்கு ஆள் சப்ளை, மேன் பவர் சப்ளை கார்பரேஷன் வந்து காங்கிரஸ் தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் மற்ற கட்சிகள் எல்லாம் உடைக்கிறாங்க. பாசிச எதிர்ப்பு என்பதை கொச்சைப்படுத்தி பாசிசமா பாயசமான ஒரு கேள்வி எழுப்பி அலட்சியப்படுத்தி ஒரு தோல்விக்கு தள்ளி இருப்பதுதான் இந்த தீர்ப்பினுடைய மிக கவலையூட்டுகின்ற ஒரு அம்சம். இப்ப மக்கள் தீர்ப்பை வரவேற்கிறோம்னா இந்த இடத்துல என்ன பொருள்? நாங்க முட்டாள்கள், மக்கள் அறிவாளிகள் என்பதா, அல்லது நாம் நம்ம அரசியலை கைவிட வேண்டும், இதுதான் கரெக்டான அரசியல், இதை பின்பற்றுவோம், பாசிசம்லாம் ஒண்ணும் கிடையாது, விஜயே சொல்லிட்டாரு பாயசம் தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாரு, அப்ப அதுக்கு மாறிக்கலாமா? இவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த பாசிசம் 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 அவ்வளவுதான். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், அவங்க பாசிசம்னா நீங்க என்ன பாயாசமா? மார்க்ஸ் என்ன சொல்றாருன்றத பார்ப்போம். இது ஒரு கூட்டம், ஒரு விதமான வகுப்பு போல இருக்கலாம், ஆனா ஹிஸ்டாரிக்கலா இந்த விஷயத்தை வந்து பார்க்கணும். இது நான் முதல்ல தேஜாவுன்னு சொன்னேன் இல்லையா, இது நமக்கு முதல் முறை நடக்கிறதா? இல்லை, 1848 பிரான்ஸ்ல இதே நிகழ்ந்தது. உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கலாம். பிரான்ஸ் இந்த பிரெஞ்சு புரட்சி அப்படின்றது தான் ஜனநாயகத்தை முதல்ல, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்தை முதலில் கொண்டு வந்தது. அப்போ அந்த பிரெஞ்சு புரட்சி 1789 அது டிக்ளரேஷன் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் மேன் அண்ட் சிட்டிசன் என்பது 1789 வருது. அதுல இருந்து ஒரு 50 ஆண்டுகள் இப்படியும் அப்படியுமா போராட்டம் நடக்குது. மன்னராட்சிக்கும் ஜனநாயகத்துக்கும் மாறி மாறி, ஸ்மூத்தெல்லாம் எதுவும் நடந்துடல. 1848 தான் யூனிவர்சல் மேல் சஃபரேஜ் வருது. ஆண்களுக்கு மட்டும், 21 வயதான ஆண்களுக்கெல்லாம் ஓட்டுரிமை என்பது வருது. அந்த தேர்தல் ஒன்று நடக்குது. அந்த 1848 பிப்ரவரி மாதத்துல தான் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவை மார்க்ஸ் எழுதுகிறார். வெளியாகுது, எழுதுறது 47, 48 பிப்ரவரியில் வெளியாகுது. கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவை பற்றி படிக்கிறவங்க நீங்கள் படிக்கலாம், தெரிந்த தோழர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மிக முக்கியமாக சொல்வது முடியாட்சியும் வாரிசு அதிகாரமும் நிலப்பிரபுத்துவமும் வீழ்ந்து ஒரு மாடர்னிட்டி, தொழில்துறை, முதலாளித்துவம் வளர்ந்து வருவதையும் தவிர்க்க இயலாமல் அது வந்து உழைக்கும் வர்க்கம், தொழிலாளி வர்க்கத்தை கொண்டு வரும், அந்த அதிகாரத்துக்கு இட்டு செல்லும் என்று வரலாற்றின் நிகழ்ச்சி போக்கை அது ஒரு பறவை பார்வையில் வந்து சொல்லுது கம்யூனிஸ்ட் அறிக்கை. இதை வந்து பிப்ரவரி மாதம் எழுதுறாரு, பிரெஞ்சு புரட்சியெல்லாம் நடக்கிறத பார்த்துட்டு. டிசம்பர் மாதத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, நெப்போலியனுடைய அண்ணன் மகன் லூயி நெப்போலியன் ஒரு பொறுக்கி, அவன் வந்து தேர்தலில் நிற்கிறான். தேர்தலில் நின்று மெஜாரிட்டியில் ஜெயிச்சிடறான். ஜெயிச்சு வந்துட்டு ஜனநாயகம் கேன்சல், நான் ராஜான்னு சொல்லிடுறான். இது அப்போ ஹிஸ்டரி, வரலாறு வந்து ஒரு யூட்டர்ன் எடுத்துருது. இது எப்படி நிகழ்ந்தது? இவ்வளவு தீவிரமான வர்க்க போராட்டங்கள் நிகழ்ந்த ஒரு பிரான்சில் இது எப்படி நிகழ்ந்தது என்பதுதான் மார்க்ஸ் முன்னால இருக்கிற கேள்வி. இந்த தீர்ப்பு வருது, இந்த லூயி நெப்போலியனை தேர்ந்தெடுத்த தீர்ப்பு. அந்த தீர்ப்பு யார் வாக்களித்தார்கள்னு மார்க்ஸ் வந்து எழுதுறார். அவருடைய மிக முக்கியமான ஒரு இலக்கியம், அரசியல் இலக்கியம் 18th Brumaire of Louis Bonaparte. அது அந்த நூல் படிங்க, பிரெஞ்சு வரலாற்றோடு இணைத்து பார்த்து படிங்க. அதில் என்ன சொல்றாருன்னா, சிறு விவசாயிகள், உதிரி தொழிலாளர்கள், அப்புறம் முதலாளி வர்க்கத்திலேயே இருக்கக்கூடிய பிற்போக்கு பிரிவினர், இந்த 3 பேரும் தான் இவனை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த கிளாஸஸை வந்து சாடுகிறார். இந்த தீர்ப்பை பற்றி, அதாவது இந்த தேர்தல் முடிவை பற்றி அவர் என்ன சொல்றாரு, சிலதை மட்டும் நான் படிச்சு காமிக்கிறேன். அது இன்றைக்கும் பொருந்தும் என்றால் நீங்க பொருத்தி பார்த்துங்க. நாம் மிக கேவலமாக அவமதிக்கப்பட்டு அலங்கோலப்பட்டு விட்டோம் என்ற உணர்ச்சி பிரான்ஸை வேதனைப்படுத்துகிறது. பிரான்ஸ் முகத்தை தாழ்த்தி கொண்டு தாங்க முடியாத சோகத்தை அனுபவிக்கிறது, மூச்சு விட முடியாமல் திணறுகிறது. இந்த தேர்தல் முடிவு உங்களுக்கு அதை ஏற்படுத்தி இருக்கிறதா? யோசனை. நான் கவனமில்லாதிருந்த நேரத்தில் ஒரு சாகசக்காரன் என்னை மானபங்கம் செய்து விட்டான் என்று கூறும் பெண்ணையோ பிரான்ஸையோ யாரும் மன்னிக்க மாட்டார்கள். அப்போ நம்ம எதிர்பார்க்கவே இல்லைங்க, நம்ம பேசணும்ல. இந்த தீர்ப்பை யாரும் எதிர்பார்க்கவில்லை, யாருமே சொல்லவில்லையே. அது இதற்கு முன்பு பிரான்ஸ் பல சந்தர்ப்பங்களில் ஆசை நாயகிகளின் ஆட்சியை அனுபவித்திருக்கிறது. எந்த காலத்திலும்
ஆசை நாயகர்களின் ஆட்சி நடந்ததில்லை. கெப்ட் மென்னு சொல்றாரு. கடைசியாக இதோட முடிச்சிடறேன் அதை சொல்லி, கூச்சல் போட்டுக்கொண்டு கௌரவம் என்பதே சிறிதும் இல்லாமல் பிடுங்கி தின்பதையே பிழைப்பாக கொண்ட ஒரு கூட்டம், சந்தேகத்துக்கு இடமளிக்கும் நபர்களை கொண்ட ஒரு கும்பல், கோமாளித்தனமான கம்பீரத்தோடு விலை உயர்ந்த கோட்டுக்குள் தன் உடலை திணித்து கொண்டு மந்திரி சபையின் நிர்வாகத்துக்குள் முண்டி அடித்துக் கொண்டு நுழைகிறது. இந்த கூட்டத்திலேயே மிக நல்லவர்களை கூட அவர் எங்கிருந்து வருகிறார் என்று யாருக்கும் தெரியாது. எம்எல்ஏ தெரியாது. இதெல்லாம் எழுதுனது மார்க்ஸ். இதை கைது பண்ணணும், வழக்கு போடணும்னா கன்னிமாரா லைப்ரரியில் ஒரு மார்க்ஸ் சிலை இருக்குது, அதெல்லாம் கைது பண்ணணும். அப்போ இதெல்லாம் எதுக்கு இப்போ சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இதுதான் இந்த தேர்தல் பற்றி அவருடைய மதிப்பீடு. இதை ஒரு வரியில் அவர் சொல்றாரு. இந்த ஓட்டு போட்டதை சம்மனிங் தர் ஓவர்லார்டுன்றது, எஜமானே வாங்க என்று பிரான்ஸ் அந்த வர்க்கங்கள் கூப்பிட்டுருக்கிறாங்க. பேக் டு ஃபியூடலிசம். இது ஒரு ரெட்ரோகேட், பின்னோக்கி போகின்ற ஒரு விஷயம் அப்படின்றதான் அவர் இதில் வலியுறுத்தி சொல்லுகிறார். அப்ப இந்த அளவுகோலை வைத்துக் கொண்டு பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இன்றைய இந்த தீர்ப்பு நம்முடைய சமூகத்தை, அரசியலை முன்னோக்கி கொண்டு சென்றிருக்கிறதா அல்லது பின்னுக்கு இழுத்திருக்கிறதா, அதை எந்த அளவுகோலை வைத்துக் கொண்டு தீர்மானிப்பது. அவர் என்ன சொல்றாரு, டெமோக்ரஸியிலிருந்து பின்னால போறோம் என்பதுதான் மார்க்சினுடைய கவலை, மார்க்சினுடைய விமர்சனம். கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோல அவர் என்ன அதனுடைய முக்கியமா சொல்றது என்ன, இந்த நிலப்பிரபுத்துவ வர்க்கம், முடியாட்சியின் வீழ்ச்சி, நவீனத்துவம், முதலாளித்துவத்தின் எழுச்சி, இதுல கம்யூனிஸ்டோடைய ரோல் ஜனநாயக போராட்டத்தின் முன்னணி படையா இருக்கணும், ஜனநாயக போராட்டத்தின் ஃப்ரண்ட் லைன்ல இருக்கணும், அதான் கம்யூனிஸ்ட் வேலை என்பதுதான் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோல அவர் சொல்றாரு. இந்த ஜனநாயக போராட்டம் என்றால் பார்லிமெண்டரி டெமோக்ரஸி அவர் சொல்லல, மக்கள் ஆக பெரும்பான்மையான மக்களுடைய டெமோக்ரஸி, அதை பேசுறார். ஏன் இதை அண்டர்லைன் பண்ணி சொல்றேன்னா, இன்றைக்கு சிபிஐ சிபிஎம் ரெண்டு பேரும் பார்லிமெண்டரி டெமோக்ரஸியின் புனிதத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. மக்களுடைய ஜனநாயக உரிமையின் புனிதம் பற்றி பேசுவதென்றால் பாசிசத்தை பத்தி பேசணும். இதை பத்தி பேச முடியாது. இந்த தீர்ப்பின் புனிதத்தை பற்றி பேச முடியாது. இதைத்தான் அவர் சொல்லியிருக்காரா, நீங்க சொல்றீங்களா அப்படின்னா, பாரதி புத்தகாலயம் எஸ்.வி. ராஜதுரை எழுதி கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை பத்தி புக்கு போட்டிருக்கிறாங்க. அதுல பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் விவரிச்சிருக்கிறதா அந்த தோழர்கள் அவர்களே வெளியிட்ட நூலை அவர்கள் எடுத்து படிச்சு பார்த்துக்கலாம். எந்த டெமோக்ரஸியை பற்றி மார்க்ஸ் பேசுகிறார், பார்லிமெண்டரி டெமோக்ரஸியா அல்லது சமூகத்துல பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியா என்பதை அவங்க பார்க்கலாம். அப்போ இந்த பாசிச எதிர்ப்பு என்பதை கொச்சைப்படுத்தி, பாசிசமா பாயசமான ஒரு கேள்வி எழுப்பி அலட்சியப்படுத்தி ஒரு தோல்விக்கு தள்ளி இருப்பதுதான் இந்த தீர்ப்பினுடைய மிக கவலையூட்டுகின்ற ஒரு அம்சம். அப்போ பாசிச எதிர்ப்புக்காக நாங்கள் ஒன்றிணைந்து இருக்கிறோம் இந்தியா கூட்டணியா, அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் ஒரு கூட்டணி அமைத்து இணைந்திருக்கிறோம், இதுதான் எங்கள் முழக்கம் என்று சேர்ந்தவர்கள், அது சிபிஐ சிபிஎம் இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், மற்ற கட்சிகள் காங்கிரஸ் அல்லது ஐயுஎம்எல் போன்ற கட்சிகளாக இருக்கட்டும், இதுல தோல்வி கண்ட போது அதை எப்படி பார்க்கணும்? நம்ம இதை முன்வைத்தோம், அது மக்கள் தீர்ப்பு இப்படி வந்திருக்குது. இப்போ மக்கள் தீர்ப்பை வரவேற்கிறோம்னா இந்த இடத்துல என்ன பொருள்? நாங்க முட்டாள்கள், மக்கள் அறிவாளிகள் என்பதா, அல்லது நம்ம அரசியலை கைவிட வேண்டும், இதுதான் கரெக்டான அரசியல், இதை பின்பற்றுவோம், பாசிசம்லாம் ஒன்றும் கிடையாது, விஜயே சொல்லிட்டாரு, பாயசம் தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாரு, அப்போ அதுக்கு மாறிக்கலாமா? அப்போ இதை என்ன பார்க்க வேண்டும்? இப்போ இது பற்றிய வந்த வாத பிரதிவாதங்கள்ல தோழர் சண்முகம் நிறைய பேசியிருக்காரு. அவர் பேசுனதெல்லாம் நான் கோட் பண்ணா அது தனிநபர் தாக்குதல் அப்படி அது சொல்லப்படுவதற்கும் திருப்பப்படுவதற்கும் போகும். அவங்க இதுக்கு ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க மார்க்சிஸ்ட் கட்சி சார்பா. அந்த அறிக்கையிலிருந்து மட்டும், அந்த அறிக்கை ஃபுல்லாக கையில் வச்சிருக்கிறேன், ஒன்றும் டிஸ்டார்ட் பண்ணல. அந்த அறிக்கையில இந்த தீர்ப்பு யாரு, இந்த தேர்தல் முடிவை பற்றி அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இன்றைய இளைய தலைமுறையினர் தங்களின் வாழ்க்கை அனுபவத்திலிருந்து
புதிய மாற்று சக்தி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்பி வாக்களித்துள்ளனர். இங்கு மட்டுமல்ல, உலகின் பல நாடுகளில் இடதுசாரி வலதுசாரி இரண்டு தரப்புக்கும் வெற்றி கிடைத்து ஆட்சியில் அமர்ந்துள்ளனர். நேபாளம், இலங்கை போன்ற அண்டை நாடுகளிலேயே இளைஞர்களின் பேராவேசத்தை கண்டோம். எனவே இங்கு மட்டும் மாற்றம் கூடாது என்பது சரியா? இது இப்போ இதை இலங்கையிலையும் நேபாளத்திலையும் பங்களாதேஷ்லையும் நடைபெற்ற அந்த எழுச்சிகளோட கம்பேர் பண்ணிட்டாங்க. இந்த கம்பேரிசன் முதல்ல சரியா? இங்க என்ன மக்கள் எழுச்சி நடந்தது? நேபாளத்தில் இலங்கையில் நடந்தது என்ன? அறகலைய போராட்டம் என்பது ராஜபக்ஷ பொருளாதார நெருக்கடி. இந்த அரசு அது தூக்கி எறியணுன்றதுக்காக லெஃப்ட் ஃபோர்ஸஸ் வந்தாங்க. அப்புறம் ஜேவிபியினுடைய மாஸ் ஃப்ரண்ட் டேக் ஓவர் பண்ணது. நேபாளில் என்ன நடக்குது? நேபாளில் அங்கே யுனைடெட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி சிபிஐஎம்எல்லும் மாவோயிஸ்ட் பார்ட்டி இவர்கள் மாறி மாறி கூட்டணி வைத்து சந்தர்ப்பத்தில் அயோக்கியத்தனம் பண்ணி டிஸ்கிரெடிட் ஆகிட்டாங்க. எத்தனை முறை அதை படிச்சு பாருங்க. அது இல்லாமல் அவர்களுடைய பிள்ளைகள் நெப்போ கிட்ஸ்ன்றவங்க ஆடம்பரமாக இருக்கு. நேபாளத்தை சேர்ந்த ஆக பெரும்பான்மையான மக்கள் அங்கே பிழைக்க வழி இல்லாமல் வெளி மாநிலங்களில் வெளிநாடுகளில் போய் வறுமையில் உழலும் போது இவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்றதுலேருந்து வந்த ஒரு ஆத்திரம். இப்போ வந்திருக்கிற ரெப்ரசன்டேட்டிவ் ஒன்றும் கரெக்டான ரெப்ரசன்டேட்டிவ் இல்லை. அவர் ஒரு ரைட் விங் பர்சன். அவரை கொண்டு ஒரு கலவரம் நடக்குது, அவரை கொண்டு வைக்கிறாங்க. பங்களாதேஷில் என்ன நடக்குது? வங்கதேச விடுதலை போராட்டத்தின் போது போராடியவர்கள் தியாகிகள் என்று சொல்லப்பவர்களுடைய பிள்ளைகளுக்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீடு அது அளவுக்கு அதிகமாக அவங்க சலுகை அனுபவிக்கிறாங்க என்பதனால் வேலையற்ற இளைஞர்களுக்கு ஏற்பட்ட கோபம், அதை ஒட்டி வந்த கலகம், அதிலிருந்து தூக்கி எறியப்பட்டு கடைசியில் திரும்ப இஸ்லாமிஸ்ட் ஃபோர்ஸஸ் அவங்களுடைய செல்வாக்கு அப்படின்றது வருது. இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேணாம் காக்ரோச் ஜனதா பார்ட்டி மாதிரியாவது ஏதாவது ஒன்று நடந்திருக்கா? என்ன இங்க நடந்திருக்குது? எதுவுமே கிடையாது. நீங்க ஒரு டிஸ்கண்டா ஒரு டேப் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா அதை நம்ம அடுத்த தலைப்பு இன்னொரு நாள் அதை பேசுவோம். டேப் பண்ணியிருக்கிறாரு. ஆனா இந்த கட்சி நேர்மறையில எதையாவது முன்வைத்ததா? ஆனா அது அறிக்கை, அவங்களுடைய சிபிஎம் அறிக்கை என்ன சொல்லுதுன்னு பாருங்க. சமூக வலைதளத்தை சரியாக பயன்படுத்தி மக்களை ஏமாற்றி திமுகவினர் தாவேகாவினர் வெற்றி பெற்று விட்டனர் என்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஆட்சியின் மீது மக்களுக்கு இருந்த அதிருப்தியை சரியாக பயன்படுத்தினர். சமூக வலைதளம் மூலம் மக்கள் முன் எழுப்பப்பட்ட பிரச்சனைகள் என்ன? ஒன்றிய பாஜக அரசும் மாநில திமுக ஆட்சியும் கடைபிடித்த நவீன தாராளமய கொள்கைகளின் விளைவாக மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை அவர்கள் உணர்ந்தனர். லஞ்சம், ஊழல், சொத்து குவிப்பு, கழிவு வள கொள்ளை, பெண்கள் குழந்தைகள் மீதான கொடுமைகள் இதெல்லாம் தான் எடுத்துட்டு போனாங்க. இதெல்லாம் கொண்டு போய் தான் அவங்க ஜெயிச்சாங்க. இது ஃபேக்சுவலா எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறோமே. எத்தனை சதி கோட்பாடுகள், எத்தனை பொய்கள் அதில் பரப்பப்பட்டன. அதுக்கு எப்படி மக்கள் பலியானார்கள்? இதெல்லாம் நடக்கல என்பதல்ல, இதெல்லாம் இஷ்யூவா எடுத்து போராட்டம் நடத்தி மக்களை திரட்டி அப்படிதான் வந்திருக்கிறாங்களே அவங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்லியா? அப்போ இது வன்னியரசு ஒரு பேட்டி கொடுக்குறாருங்க. அவரெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் பண்ணலைங்க, சினிமா கவர்ச்சியில் ஜெயிச்சிட்டாருன்னு சொல்றாரு. யார்? மந்திரியா இருக்கிறவர், அமைச்சரா இருந்துகிட்டு சொல்றாரு அவரு. சினிமா கவர்ச்சியில தான் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் அப்படின்னு வன்னியரசு சொல்லும் போது மார்க்சிஸ்ட் கட்சி இதை எழுதுது. இது எங்க போய் சொல்றது? இப்ப இந்த மாதிரி விஷயங்களை எப்படி ஆராய்வது என்பதை நான் சொல்லக்கூடிய அந்த நூலில் அவர் இது ஒரு குழப்பமா வருது. இந்த மாதிரி காலம் இந்த லூயி போனபார்ட் ஜெயிக்கும் போது விக்டர் ஹியூகோன்னு ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர், அவர் ஒரு 1ஆம் நம்பர் பொறுக்கி பய களவாணி பையன்னு பிடிச்சி சாடுறாரு. சாடி என்ன ஆகுதுன்னா அவர் பிரான்ஸ்லேயே இருக்க முடியாம 20 வருஷ காலம் தலைமறைவா வாழ வேண்டியிருக்குது. அந்த அளவு கடுமையா சாடுறாரு. அதை பற்றி மார்க்ஸ் என்ன சொல்றாருன்னா, விக்டர் ஹியூகோ கடுமையா சாடுறாரு. அப்படி சாடும்போது அவர் இந்த விஷயத்துல என்ன தப்பு பண்றாருனாக்கா, இவ்வளவு போராட்டங்கள் நடத்தி அனுபவமிக்க ஒரு பிரெஞ்சு சமூகத்தை ஒரு சாதாரண போக்கிரி சல்லிசா ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ மிகப்பெரிய திறமையாளனாக அவன் தோற்றமளிக்கிறான் இப்படி பேசினாக்கா. இது ஒண்ணு. இன்னொன்று, புருதோன் என்ற அவர் அனார்கிசத்தின் தந்தை என்று சொல்லப்படுவார், சோசியலிஸ்ட். அவர் இந்த பிரான்ஸ்ல இது நடந்தே தீரும், இப்படிதான் நடக்கும். அது நம்ம சமூகம் பின்தங்கி இருக்குது, திமுகவினுடைய ஓட்டு சிறுபான்மை தான், பெரும்பான்மை என்பது அண்ணா திமுக இந்த மாதிரி கன்சர்வேட்டிவ் எலிமெண்ட்ஸ் தான் இருக்கிறாங்க.
அதனால இப்படி வருவது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை என்ற ஒரு நிர்ணயவாத பார்வை. இது நடந்துதான் தீரணும் அப்படின்னு. அப்படி அல்ல, இது ரெண்டும் கிடையாது. இது ரெண்டும் கிடையாதுன்னா என்ன? பிரான்சில் நடந்த கிளாஸ் ஸ்ட்ரகிள், வகுப்பு போராட்டம், அது ஏற்படுத்திய உறவு விளைவுகள், அது எப்படி ஒரு கோமாளித்தனமான நபர் அதிகாரத்துக்கு வருவதை சாத்தியமாக்கியது, அப்படிதான் நம்ம பேசணும். அதைத்தான் நான் செய்கிறேன்னு சொல்றாரு. அப்போ விஜய் வெற்றி பெற்றதை பற்றி, தாவேகா வெற்றி பெற்றதை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த முறையில தான் நாம் ஆய்வு செய்ய வேண்டும். ஒன்று அவர்கள் யார் என்பது, இன்னொன்று நம்முடைய சமூகத்தின் என்ன நிலைமைகள், இப்படி ஒரு நபர், இப்படி ஒரு கட்சி வெற்றி பெறுவதற்கான சாத்தியத்தை ஏற்படுத்தி கொடுத்தது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த தேர்தல் பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்சிஸ்ட் கட்சி சொன்ன மாதிரிலாம் அவங்க செய்யலை. லிட்டரலா அவங்க செய்தது ஒரு வெறுப்பு அரசியல். பிஜேபி இஸ்லாமியர்களுக்கு எதிராக என்ன செஞ்சதோ அதை திமுகவுக்கு எதிராக அவங்க பண்ணாங்க. திமுக ஒரு தீய சக்தி, இஸ்லாமியர்கள் ஒரு தீய சக்தி. அதுக்கு நிறைய புனை கதைகள், ஃபேக் நியூஸ், இதை வட இந்தியா முழுவதும் பரப்பி அதை எப்படி நிலைநாட்டினார்களோ அது போல அதே மெத்தடை தான் இவங்க கடைபிடித்தாங்க. ஜனநாயகம் படத்தை திமுக தடுத்துருச்சு, கரூர் சதி செந்தில் பாலாஜி பண்ண சதி, டைவர்ஸு அதுக்கு பின்னால் திமுக இருக்கு, எங்களுக்கு கூட்டத்துக்கு எங்கேயும் விடுறதில்ல, அப்புறம் பாட்டிலுக்கு 10 ரூபா, பெண்கள் பாதுகாப்பு அதுக்கு தான் காரணம், கஞ்சா இப்போ சட்டமன்றத்திலே பேசியிருக்காரு, அதை பற்றி நிறைய பேர் அரவிந்த் ஆக்ஷன்லாம் எடுத்து போட்டிருக்கிறாரு. எப்படி ட்ரக் யூஸில் இந்தியாவிலேயே கம்மியாக இருக்கிறது தமிழ்நாடு, ஆனால் இந்தியாவிலே இதுதான் அதிகமாக இருக்குது என்பது போன்ற ஒரு சித்திரத்தை சட்டமன்றத்தில் உட்காந்து பேசுகிறார். அதுக்கப்புறம் எஸ்ஐஆர், அதுவும் திமுக சதி. யாரு? நம்ம வாக்காளர்கள் நண்பா நண்பீஸ் ஓட்டை பிடுங்கிறதுக்காக திமுக பண்ற சதி, இதையும் பேசினாங்க. அப்போ இது இத்தனையும் பேசிதான் இது ஒரு ஹேட் பாலிடிக்ஸ். இது எந்த ஆதாரமும் இல்லாத பொய். இது பரவி இருக்குது. இது ஏன் பரவுது, ஏன் முறியடிக்க முடியல என்பது தனி ஒரு சப்ஜெக்ட். அதை இன்னைக்கு பேச முடியாது, தனியாக பேசுவோம். இதைத்தான் அவர்கள் செய்தார்கள். இன்னும் நேர்மறையில் திராவிட முன்னேற்ற கழகம் திருப்பரங்குன்றத்தில் ஒரு இஷ்யூ எடுத்து செய்த போது திருப்பரங்குன்றம் பற்றி இவர்கள் பேசவில்லை, விஜய் அதுக்காக எதுவும் செய்யலை என்பது மட்டுமல்ல, அது ஒரு நாடகம்னு சொன்னாங்க. பிஜேபியும் திமுகவும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு நாடகம். நித்தி ஆயோகில் போய் ஸ்டாலின் பங்கேற்றால் அது போய் அவங்க ஊழல் வழக்கிலிருந்து தப்பிக்கிறதுக்காக தனியாக போய் பேசிட்டு வந்தார். ஏன் அவர் போனார்? சிலிண்டர் போய் வாங்கிட்டு வர வேண்டியதானே. இதெல்லாம் அவர்கள் பிரசன்ட் பண்ணது. இதன் மூலம் அவர்கள் செய்தது என்ன? இதெல்லாம் தெரிஞ்சது தான், நான் விவரிக்க வேண்டியதில்லை. இதன் மூலம் செய்தது என்னன்றதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு பாசிச எதிர்ப்பு சக்தியை டிஸ்கிரெடிட் பண்றாங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். அவர்களை மலினப்படுத்துவது. இவனை நம்ப முடியாது, இவன் கூட ரகசிய கூட்டு வச்சிருக்கிறான், நம்பாதீங்க, கான்ஸ்பிரசி தியரி. இப்போ இந்த பாசிச எதிர்ப்பு சக்தியை மலினப்படுத்துவது என்பது என்ன நடவடிக்கை என்பதுதான் நான் சிபிஐ சிபிஎம் தோழர்கள்ட்ட கேட்கிறேன். இதை விட பாசிச ஆதரவு நடவடிக்கை வேற ஏதாவது இருக்குதா? நான் சொல்லல, உங்க எம்பி ஜான் பிரிட்டாஸ் சொல்லியிருக்காரு. பினராயி விஜயனுக்கு கள்ள தொடர்பு இருக்குன்றீங்களே, இது பாசிச எதிர்ப்பு நடவடிக்கைக்கு துரோகம், முதுகுல குத்துறீங்க, பினராயி விஜயன் சொல்லியிருக்காரு. அந்த வேலையை விஜய் செய்தால் அது பாசிட்டிவான நடவடிக்கை, அது இளைஞர்களுடைய எழுச்சிகரமான ஒரு இதெல்லாமா வியாக்கியானம். இதுக்கு என்ன பதில்? அப்போ இது நியாயப்படுத்தவே முடியாத ஒரு நிலை. இப்ப விஜய் பாசிசத்தை எதிர்த்து குரல் கொடுத்தார், பேசினார், எதுவும் சொல்ல முடியாது. அப்ப அவர் ஆதரிக்கிறதுக்கு வேற என்ன செய்யறது? அவர் மதசார்பற்ற சக்தி. இப்போ இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த அறிக்கையில் இருக்குது. தாவேகா அளித்த கடிதத்தில் மதசார்பின்மை கொள்கையில் எப்போதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் என்று கூறியிருக்கிறார்கள் அப்படின்னு அந்த அறிக்கையில் இருக்குது. இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. இப்ப நமக்கு பிரச்சனை பாசிச எதிர்ப்பா மதசார்பின்மையா, ரெண்டும் வேற, 2 டிஃபரண்ட் திங்ஸ். இது திரும்ப திரும்ப குழப்பப்படுகிறது. அதை இன்னும் ஒப்பிட்டு சொல்லணும்னா சிவசேனா இருக்குது. சிவசேனா ஒரு செக்யூலர் ஃபோர்ஸா? சிவசேனாவோட வரலாறு என்ன? நாங்க தான் மசூதியை இடிச்சோம்னு சொல்றோம். அந்த கட்சியை உடைச்சிக்கிட்டு வெளியே போனவன் ஏன் போனான்? உத்தவ் தாக்கரே சரியில்லை, அவர் மகன் ஆதித்ய தாக்கரே சரி கிடையாது,
அவங்க வந்து பால் தாக்கரே லைன்லேருந்து விலகி போயிட்டாங்க, நாங்கள் அந்த லைனில் இருக்கிறோம், அதனால தான் வெளியே போகிறோம்னு சொல்லி போனாங்க. இருந்தாலும் இன்னைக்கும் நாங்கள் கூறுகின்ற இந்துத்துவம் என்னவென்றால தான் அவங்க சிவசேனா வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இது சிவசேனா. கேஜ்ரிவால் எடுத்துங்க, அரை சங்கி இருந்தாலும் சிஏஏ போராட்டத்தில் இருந்தாலும் என்ன செஞ்சார் அப்படின்னு தெரியும். இவன் வந்து ஜெய் ஸ்ரீராம்னா அவன் ஹனுமான் சாலிசா பாடுறாரு. இதான் கேஜ்ரிவாலோட நிலைமை. ஆனால் இவங்களெல்லாம் இந்தியா கூட்டணியில் இருக்கிறாங்க. இவங்களுடைய மதச்சார்பின்மை கிரெடிபிலிட்டி அதை வச்சுதான் இந்தியா கூட்டணியில் வச்சிருக்கிறாங்களா? இது அப்படி எப்படி இருக்கிற சக்தின்னு தெரியாதா யாருக்கும்? ஆனா அவங்க இதற்கு எதிராக இருக்கிறார்கள், அல்லது மோடி அவர்களை எதிர்க்கிறார், அதை எதிர்க்கணும்ன்ற அளவில் இருக்கிறாங்க. நீங்க மம்தாவை எடுத்துக்கிட்டாலும் அப்படி இப்படி உள்ள கேஸ் தான். அப்போ இந்த காரணத்தினால தான் அதை வந்து எடுத்துக்கிட்டாங்க. இப்போ இவங்களை வந்து நம்ம நாயுடுவுக்கும் ஜக்மோகன் ரெட்டிக்கும் கம்பேர் பண்ணுங்க. சிவசேனாவோட ஜக்மோகன் ரெட்டி செக்யூலரா இல்லையா? அல்லது கேஜ்ரிவாலோட நம்ம நாயுடு, சந்திரபாபு நாயுடு செக்யூலரா இல்லையா? அந்த மாதிரி கம்யூனலாக அவர் ஏதாவது பேசியிருக்காரா, செஞ்சிருக்கிறாரா? இப்போ செக்யூலரிசம் இஷ்யூ, செக்யூலரிசம் அல்ல இஷ்யூ. இஷ்யூ என்பது என்ன? பாசிச எதிர்ப்பு இருக்குதா இல்லையா? அப்போ காங்கிரஸ் 2 மந்திரி பதவியும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் வாங்குறதுக்காக, தன்னுடைய அயோக்கியத்தனத்தை நியாயப்படுத்துறதுக்காக விஜய் செக்யூலர் அப்படின்னு ஒரு உருட்டு, அந்த உருட்டுக்குள்ளேயே 2 துணை உருட்டு இருக்குது. அது என்னன்னா, முதல்ல ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி ஒரு அறிக்கை விடுறாங்க. அந்த அறிக்கையில் என்ன சொல்றாங்க? என்டிஏலேருந்து எவனையும் இந்த பக்கம் சேர்த்தக்கூடாது, அப்போதான் நாங்கள் ஆதரிப்போம். இதுதான் ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி ஸ்டாண்டு. இந்து பேப்பரில் வந்து அதை மற்றபடி எல்லாத்தையும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முடிவெடுக்கும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அந்த தோசையை அப்படி திருப்பி போட்டாங்க. செக்யூலர் தவிர யாரையும் உள்ள விடக்கூடாது, அப்போதான் நாங்கள் வந்து ஆதரவு கொடுப்போம். ஏன் அப்படின்னா, அதிமுகலேருந்து பிடுங்கினாலும் அமமுகலேருந்து பிடுங்கினாலும் அவங்களாம் செக்யூலரில் வருவாங்க. அப்போ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த மாதிரி அதை பிளேட்டை வந்து திருப்பி போட்டாங்க. அப்போ இது எதுக்கும் அவர்களிடம் எந்த விளக்கமும் கிடையாது. இந்தியா கூட்டணிக்கு தெரியும் உங்களுக்கு, இந்தியா கூட்டணியில் வந்து அந்த கூட்டத்தில் மற்ற கட்சிகள் ஆர்ஜேடியோ அல்லது அகிலேஷ் யாதவோ ஜான் பிரிட்டாஸோ என்ன மாதிரி விமர்சனங்களை வைத்தார்கள், திமுக மாதிரி வரல என்பது குறித்து. அதுக்கப்புறம் சும்மா இல்லாமல் நான் ஆற்றிய உரைன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி ஒன்று வெளியிட்டார். அதுதான் இருக்கிறதுலே பெரிய கேவலம். அதில் கேட்ட கேள்வி எதுக்குமே பதில் இல்லை. விஜய் உரை மாதிரி தான் அது. கேட்ட கேள்வி எதுக்குமே பதில் இல்லை. அதுக்கு பதிலாக ஒன்று சொல்லியிருந்தார், நாங்கள் காங்கிரஸ் கட்சின்றது எதிர்ப்புக்குன்னே பிறந்தவங்க, நாங்கள் வந்து பாராளுமன்றம் சட்டமன்றம் அது பார்த்தா நக்சல்வாதி புரட்சியாளர்களே பயப்படணும், அந்த மாதிரி நாங்கள் வந்து களத்தில் இருக்கிறோம், பார்லிமெண்ட் இன்னைக்கு இருக்குன்னு நாளைக்கு போவோம், இதெல்லாம் நம்பி நாங்கள் ஒன்றும் இல்லை அப்படின்ற ரேஞ்சில் பேசிட்டு, சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஏன் எதிர்கட்சிகள் இப்படி விமர்சனம் சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கு பதில் என்ன அப்படின்னா, நான் வந்து சிவபெருமான் மாதிரி. என்ன சிவபெருமான்னா, அந்த பார்க்கடலை வந்து தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து கடைஞ்சாங்க. இது பாகவத புராணம், விஷ்ணு புராணம் அதெல்லாம் இருக்குது. கடைஞ்சா அதிலிருந்து அமிர்தம் வரும், அமிர்தத்தை எடுத்து சாப்பிட்டா சாகாவரம் அப்படின்றதுக்காக தான் பார்க்கடலை கடைகிறாங்க. அமிர்தம் வருது, அதை எடுத்துக்கிறாங்க. கூடவே ஆலகால விஷம் அப்படின்னு ஒன்று வருது. இந்த விஷத்தை என்ன செய்யுது, அது எல்லாரையும் கொன்றும். அதை உடனே சிவபெருமான் வாங்கி நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டாராம். பார்வதி தேவி அப்படியே பதறி போய் நம்ம தாலி பறி போயிருமே அப்படின்னு சொல்லி தொண்டையை பிடிச்சிட்டாங்க சிவபெருமானை. அதனால் தொண்டையில் நின்றுச்சு. அதனால தான் நீலகண்டன் அப்படின்னு அது புராண கதை. இப்போ ராகுல் காந்தி என்ன சொன்னாரு, நான் தான் நீலகண்டன்றார். அதாவது என்ன திட்டினாலும் நான் வந்து அதை வாங்கிக்குவேன். ஆனால் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, அந்த கதையை புராண கதையை தமிழ்நாட்டில் உருட்டக்கூடாது. வந்து புராணத்தெல்லாம் அறுத்து பீராந்த இடம் இது. அப்போ தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை கடைஞ்ச பிறகு என்னாச்சுன்னா, விஷ்ணு மோகினி வேடம் போந்து அமிர்தத்தை திருடிட்டு ஓடிடுறாரு. அதை தேவர்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு அசுரர்களுக்கு ஏமாந்துட்டாங்க. சுத்தமாக காலி ஏமாத்துறதுக்காக அதுலேருந்து ஐயப்பன் கதையெல்லாம் வருது, அதை விட்டுருங்க. அமிர்தத்தை எடுத்துட்டு ஓடிடுறாரு. அப்போ இந்த இடத்துல 2 மந்திரி சபையும் ஒரு ராஜ்யசபா சீட்டையும் வாங்கிட்டு ஓடினது யாரு? அப்போ நீங்க தான் அது ஒரிஜினல் நீலகண்டன் ஸ்டாலின் தான். இப்போ விஷத்தை தொண்டையில் நிறுத்திக்கிட்டு
ஒன்றும் பண்ண முடியாம ஏமாந்து போயிருக்கிற நிலை இருக்கு இல்லையா, இதான் வந்து கதை. அப்போ இதை மறைப்பதற்கு முதல்ல சொன்ன பாசிச எதிர்ப்பை டிஸ்கிரெடிட் பண்றாரு, அதை சமாளிக்கிறாங்க. பாசிச எதிர்ப்பை விட்டுட்டு செக்குலரிசம்ன்றாங்க. அதுக்கப்புறம் இதை மறைப்பதற்கு வேற என்ன வழி இருக்கு அப்படின்னா சதி கோட்பாடு, பாஜக திமுக ரகசிய கூட்டு. இது வந்து அதனால தான் நாங்கள் போகிற மாதிரி ஆயிடுச்சுன்னு மாணிக்கம் தாகூர், அப்படி மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி, இவங்கெல்லாம். இதுவும் எகைன் ஒரு புராண கதை மாதிரி தாங்க இது. அதாவது தேர்தலுக்கு முன்னாலே ஆரம்பிச்சிட்டாங்க போகிறது, திமுக போடுறதுன்றது இவங்க ஏற்கனவே எடுத்த முடிவு. அதை அமல்படுத்துறதுக்கு இது பண்ணுறாங்க. இப்போ ராமாயண கதையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ராமாயண ஸ்டோரி எங்கே தொடங்குது அப்படின்னா, விஷ்ணுவிட்ட போய் தேவர்கள் முறையிடுறாங்க. அப்படி ராவணன் ஒரு அரக்கன் இருக்கிறான், அவனால் வந்து முனிவர்கள் எங்களுக்கெல்லாம் பெரிய தொல்லையாக இருக்குது, அவனை முடிச்சு விடணும், நீங்கள் எதனா ஒன்று செய்யுங்க அப்படின்னா, சரி நான் தசரதனுக்கு வந்து மகனாக பிறக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு விஷ்ணு சொல்லிட்டு தசரதன் மகன் ராமனா அவதரிக்கிறார். அப்போது ஃபேக் என்கவுண்டருக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஃபேக் என்கவுண்டருக்கான ஸ்டோரி தான் வந்து தேவைப்படுது. இப்படி தான், இது நான் சொல்கிற கதை இல்லை, அது புராணத்தில் இருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த கதைகள் நிகழ்கின்றன. இதில் கூனின்னு ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த கூனி கேரக்டர் தான் டேர்னிங் பாயிண்ட். அந்த ராமனுக்கு முடிசூட்டும் போது இல்லை பரதனுக்கு முடிசூட்ட வேண்டும் என்று பரதனின் தாய் கைகேயை தூண்டிவிட்டு, ஏன்னா கைகேயினுடைய பணியாளர் இந்த கூனி என்ற கிழவி, ஏன் தூண்டிவிட்டு அந்த கைகேயை தூண்டி விட்டதுனால கைகேயி தசரதனை நிர்பந்தித்து ராமனை 14 ஆண்டுகள் காட்டுக்கு அனுப்ப, அவர் காட்டுக்கு போக, அங்கே சீதையை சூர்பனகை வர, இப்படி போகுது அந்த கதை. ராவணன் தூக்கிட்டு போக, அப்போ எங்கே டேர்னிங் பாயிண்ட்டு? கூனி இட்ட டேர்னிங் பாயிண்ட். கூனிக்கு என்னடா பிரச்சனைன்னு கேட்டால், சின்ன பிள்ளையில ராமன் விளையாடும் போது கூனியை வந்து ஒரு கல் எடுத்து அடிச்சிட்டாரு, அதனால பழி வாங்கிறதுக்கு தான் இதுவும் அந்த கதையில் இருக்கு. அது மாதிரி ராமாயணத்தில் சகுனி இதை செய்வதற்கு என்ன? இப்போ இந்த சகுனி கூனி 2 கேரக்டர் தான் மாணிக்கம் தாகூரும் பிரவீன் சக்கரவர்த்தி. அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது. அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் செட்டில் பண்ணிக்கிறதுக்கு சில ஸ்கோர்ஸ், எனக்கு எம்பி சீட் கொடுக்கல, இது மாதிரி ஏதோ ஒரு கணக்கு இருக்குது. அவங்க வந்து இந்த லார்ஜர் நேரேட்டிவ்ல வந்து இங்கே உட்காடுறாங்க. அதை வந்து அவங்களுக்கு பாசிச எதிர்ப்பான நோக்கம், அவங்களுக்கு இது கெட்டு போனால் வீணா போயிருமேன்றதான் நோக்கம். அப்போ இது இப்படி தான் இந்த சதி கோட்பாடு என்பதை பில்ட் பண்ணுறாங்க. இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி பேசலாம், மாணிக்கம் தாகூர் பேசலாம், சிபிஎம் பேசலாமா சதி கோட்பாடு அப்படின்ட்டு தான் கேள்வி. இப்போ வந்து தாவேக்கா அல்லது விஜய் வந்து ஒரு ட்ரோஜன் ஹார்ஸ் அப்படின்னு சொன்னால், அப்படி செயல்படுகிறார், அவன் செயல்பாட்டை பாருங்க இப்படி இருக்குதுன்னு சொன்னால், நாளைக்கு திமுக பிஜேபியோட போகுது தெரியுமா? இப்போ இன்றைக்கு என்ன யதார்த்தம் என்பதை பேசினால், நாளைக்கு இப்படி நடக்கப் போவது தெரியுமா என்ற ஊகத்தை தெரிவிப்பது, இது என்ன வகையில் அறிவியல் பூர்வமானது? நாளைக்கு போனாக்க அது பேசுவோம், எப்படின்னு சொல்லுங்க. நாம் 5 ஆண்டுகளாக இவர் இதெல்லாம் பண்ணியிருக்காருங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மம்தா கட்சியை உடைக்கிறாங்க, சிவசேனாவை உடைக்கிறாங்க. உடைக்காத கட்சி இல்லை, இப்படி முதல்ல உடைக்கிற கட்சி காங்கிரஸ் கட்சி. பிஜேபிக்கு ஆல் சப்ளை, மேன் பவர் சப்ளை கார்பரேஷன் வந்து காங்கிரஸ் தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் மற்ற கட்சிகள்லாம் உடைக்கிறாங்க. பெங்காலில் கணிசமான மார்க்சிஸ்ட் கட்சி வாக்காளர்கள் இப்போ இன்னைக்கு வந்து அவர் பேர் என்ன, ரித்து பிரபா அவர் பேர், இப்போ தலைமை தாங்கிறவர், மம்தா கட்சியை உடைச்சு, அவர் சிபிஎம்லேருந்து போனவர், அங்கே போயிட்டு அங்கேருந்து இப்போ பிஜேபி பக்கம் போயிட்டார். இப்போ இவ்வளவு நடக்குது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இது ஏன் நடக்கவில்லை என்பது ஒரு நியாயமான கேள்வியா இல்லையா? இங்கேருந்து தொண்டர்களோ தலைவர்களோ அந்த மாதிரி உடைக்க முடியலையே, அதை ஒரு கன்சிடரேஷனோட பார்க்கணுமா இல்லையா? யாராக இருந்தாலும், காங்கிரஸாக இருக்கட்டும், வேறு யாராக இருக்கட்டும், அவர் பெருமையாக போய் தமிழ்நாட்டை மட்டும் நீங்கள் தலை கால் அங்கே வைக்கவே முடியாதுன்னு ராகுல் காந்தி பேசினார். என்ன நம்பிக்கையில்? உங்கள் கட்சி இருக்கிற நம்பிக்கை இல்லையா? எந்த நம்பிக்கையில் பேசினாரு? அப்போ அந்த மாதிரி ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கக்கூடிய, அப்படி ஒரு மரபு இருக்கக்கூடிய ஒரு இடத்தை நீங்கள் காலி பண்ணுறீங்க, கொச்சைப்படுத்துறீங்க. நாளைக்கு போறாருன்றீங்க, இன்னைக்கு போறாரு. அஸ்ஸாம் தேர்தலுக்கு முன்னால காங்கிரஸ் கட்சி தலைவர் நான் கட்சி மாற போறேன் பிஜேபிக்குன்றான். பிரியங்கா காந்தி ஃப்ளைட்டு பிடிச்சி போய் கெஞ்சுறாங்க, போகாதன்னு. அவன் போயிட்டான். அப்போ நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்வதே ஒரு வாதத்துக்கு நான் வைத்துக் கொண்டாலும் திமுக அது மாதிரி பண்ணுதுன்னா, அப்போ உங்க வேலை என்னவா இருக்கணும்? அக்கறை இருந்தாக்க
இல்லை இல்லை என்ன உங்களுக்கு பிரச்சனை, நாம் சேர்ந்து இருப்போம், அப்படி எல்லாமே பேசணும். நியாயமா? எப்படி நீங்கள் போகலாம், உங்களுடைய மரபு என்ன, நீங்கள் எப்படி அது மாதிரி யோசிக்கலாம்? ஒரு கட்சியில் இப்படி அப்படி யோசிக்கக்கூடிய 2 பேரோ 4 பேரோ எல்லா கட்சியிலும் எப்பொழுதும் இருப்பாங்க, அது பிரச்சனை இல்லை. அப்போ உண்மையிலேயே உனக்கு பிஜேபி எதிர்ப்புல அக்கறை இருந்தால் அப்படி பேசணும். அப்போ பதவிக்காக அவர்கள் ஓடுகிறார்கள்னாக்கா நீங்க எதுக்காக இப்படி மற்ற மார்க்சிஸ்டுகளோ மற்ற கட்சியினரோ ஏன் சிந்திக்க வேண்டும்? இது இது ஓவர். அடுத்தது திமுக அதிமுக கூட்டாட்சி. அதிமுக அவ்வளவுதான். இது ஹிந்துவில் கோலப்பன் எழுதினாரு. அதை ஒட்டி அதை பலரும் எதிர்த்து எழுதினாங்க. நானும் ட்விட்டரில் வந்து எழுதினேன். அதிமுகவை காப்பாற்றுவது நம்ம வேலை கிடையாது. இது மாதிரி ஒன்று செஞ்சால் திராவிட இயக்கமே டிஸ்கிரெடிட் ஆகும். 3வது என்னுடைய கருத்து என்னன்னா, விஜய் என்பது இது ஒரு சமூகத்தில் நாம் எதிர்கொள்ளுகின்ற ஒரு பிரச்சனை. அதை கொண்டு வந்து எக்ஸ்போஸ் பண்ணி தான் அதை வெளியேற்ற வேண்டுமே தவிர குறுக்கு வழியில் நம்ம வந்து ஷார்ட்கட் எதுவும் அதை வீழ்த்துவதற்கு கிடையாது. அந்த மாதிரி முயற்சியில் ஈடுபடக்கூடாது. அதுதான் இருந்ததே தவிர மார்க்சிஸ்ட் கட்சியோ மற்றவர்களோ திரும்ப திரும்ப எங்கே பேசுகிறாங்கன்னாக்கா, அவர் தனிப்பெரும்பான்மை பெற்ற கட்சி, அவங்கள ஆட்சிக்கு அழைப்பது தான் சரி. அப்போ அதுக்கு தான் மக்கள் தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் மற்றவங்க சேர்ந்து ஆட்சி அமைக்கிறது சரியில்லை. இது முழுக்க முழுக்க நான் திரும்ப சொல்கிறேன், கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ சொன்ன டெமோக்ராட்டிக் ஸ்பிரிட் இல்லை, பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி அதனுடைய சட்டங்களின் புனிதத்தில் அப்படியே ஊறி போய் அது வழியாக அதை வந்து விளக்குறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. நான் ஒன்று கேட்குறேன், 2024 சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி யாரு? பிஜேபி. பிஜேபி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. அவங்க ஆட்சி அமைக்கட்டும்னு விட்டாங்களா? இந்தியா கூட்டணி என்ன செஞ்சது? சந்திரபாபு நாயுடுலேருந்து நிதிஷ்குமார்லேருந்து போய் அட்டெம்ப்ட் எடுத்தாங்களா இல்லையா? அப்போ அந்த அட்டெம்ப்ட் தப்பு. சிபிஎம்மோட கருத்துப்படி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை அனுமதிச்சிருக்கணும். இப்படி ஒரு முயற்சி எடுக்கிறதே தப்பு. ஆனால் இங்கே சிலர் பேசி இருக்கலாம், விவாதம் நடந்திருக்கலாம், அது அவங்களே சொல்லிட்டாங்க. இல்லைங்க, அது அவர் சிஎம் வேணான்னு சொல்லிட்டாரு, கைவிடப்பட்டது, அது ஒரு வதந்தி, இப்படி பலதான் பேசுறாங்க. ஆனால் திரும்ப திரும்ப இந்த அறிக்கையில அதை கொண்டு வர்றாங்க. என்ன பர்பஸ்? அதை நீங்க என்ன கோணத்தில் எதிர்க்கிறீர்கள்? எகெயின் அவங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, அதுல ஒரு புனிதம் இருக்கிறது அப்படின்ற கோணத்திலிருந்து அதை எதிர்க்கிறார்கள். அப்போ நீங்க சொல்லக்கூடிய அந்த நாடாளுமன்ற அரசியல் புனிதங்களை அவங்க கடைபிடிக்கிறாங்களா? இப்போ இதை ஒரு 2 லைன்ல சொல்றதுன்னாக்கா, திமுக செய்தது ஒரு நிறைவேறாத சூழ்ச்சி, தாவேகா செய்து கொண்டிருப்பது நிறைவேறுகின்ற சூழ்ச்சி, நிறைவேறி வருகின்ற சூழ்ச்சி, டெய்லி நடக்குது. இப்போ இன்னைக்கு வைகோ சொல்லியிருக்காருல்ல, அந்த 2 பேரை மட்டும் ரிசைன் பண்ணிட்டு வர சொன்னாங்க, நான் நிக்க வச்சு ஜெயிக்க வைக்கிறேன். இதை விட குதிரை பேரத்துக்கு வேற சான்று எவிடன்ஸ். வைகோ வந்து நல்லவர், உண்மையிலே வெளிப்படையா பேசியிருக்காரு. என்ன அப்போ இது நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த நம்ம புதிய தலைமுறையில் அவங்க பேட்டி கொடுக்கும்போது திரும்ப சொல்றாரு, அந்த 3 பேர் வந்தாங்களே, அதை பத்தி அவங்க கேள்வி கேட்குறாங்க. நீங்க வேற தடுக்கலைன்னா இன்னும் 20 பேர் வந்திருப்பாங்க. அப்போ நீங்க என்னத்துக்காக அங்க இருக்கிறீங்க? இப்போ அவங்களுடைய மதிப்பீடு என்ன? அவ்வளோ அயோக்கிய போயிலுங்க. அவங்க சொல்றதுல இருந்து என்னன்னாக்கா, எனக்கு வந்து ஒரு இமேஜ் என்ன தோணுதுன்னா, இந்த கொடும் குற்றவாளிகளை லீடிங் செயின் போட்டு கட்டி எடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி நாங்கள் லீடிங் செயின் போட்டு கையில் வச்சிருக்கிறோம், இல்லைன்னா அந்த பக்கம் போயிடுவாங்க என்று சொல்ல வருகிறார்களா? இது எதுக்கு? இப்போ இது இந்த 3 பேர் ராஜினாமா பண்ணது, அமமுக, இதெல்லாம் நடந்திருக்குது. இதை பற்றிலாம் அந்த அறிக்கை எதுவும் குறிப்பிடவில்லை. அதனால இப்போ எதுக்காக அங்கே உள்ள இருக்கிறாங்க எனக்கு உண்மையிலே புரியல. இந்த ஒரு பஞ்சரான வண்டியை ஜாக்கி வச்சுட்டு மாற்றுவாங்க இல்லையா? இப்போ வீல் மாத்துற வரைக்கும் ஜாக்கியா? என்ன கணக்கு இது? இது என்ன பொருள்? இந்த முறையில் அவர்கள் தயவு செய்து சிந்தித்து பாருங்க. இந்த விமர்சனங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். இது நான் சிபிஐ சிபிஎம்முக்காக மட்டும் சொல்லவில்லை, பிசிகாவும் இதில் அடங்கும். ஏன்னா வந்து கடைசியாக தேர்தல் போது இந்த எஸ்ஐஆர் நடந்துட்டு இருக்கும்போது இந்த இவங்க இருக்கிறாங்க இல்லையா, பிபிஓ, அவங்களுடைய தற்கொலை இதெல்லாம் நடந்தது இல்லையா? அப்போ அதை ஒட்டி ஒரு கூட்டம் தொடர் திருமாவோட அவங்க விடுதலை சிறுத்தைகள் அலுவலகத்தில் அம்பேத்கர் தேர்தலில் நான் தான் பேசினேன்.
அவர் தொடரோட பேசினார். அப்போ அந்த கூட்டத்தில் அவர் பேசுகிறார், பாசிச எதிர்ப்பின் முக்கியத்துவத்தை பேசுகிறார், கான்ஸ்டியூஷனை காப்பாற்றுறது தான் முக்கியன்றதை பேசுகிறார். மூணாவது இந்த மாதிரி 2 சீட்டு 4 சீட்டு 5 சீட்டு அதுக்காகன்னு பேசுகிறாங்க, அதுவா முக்கியம், இதுதான் முதன்மையானது. அது இல்லாமல் அவர் உட்சாதி அரசியலில் இந்த சாதியின் துரோகின்னு என்ன பேசுகிறாங்க, நான் சாதி ஒழிப்புக்காக வந்தவன், இதுக்கு நான் பலியாக மாட்டேன் அப்படின்னு அதை எதிர்த்து பேசுகிறார். இதெல்லாம் அவர் பேசினது தான், தொடர்ந்து அதை பேசி வருகிறார். அவரை பல கூட்டங்களுக்கு அழைத்து நாங்கள் கூட்டமும் நடத்தியிருக்கிறோம். இப்போ பங்கேற்பதற்கு போவது அமைச்சரவையில் அப்படின்னு சொல்லும்போது அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு அதை விளக்குறாங்க. இப்போ எனக்கு அதெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு புனிதவாத நோக்கத்திலாம் நான் ஒன்றும் பேசலை. பிரச்சனையை 2 விதமாக பார்க்கணும். அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது ப்ராக்ரஸிவாக ஜனநாயகப்படுத்துவதை நோக்கி இருக்கிற ஒரு ஸ்டெப் அதிகாரத்தில் பங்கு என்பது. ஆனால் நாம் இப்போ எங்கே இருக்கிறோம்னாக்கா இந்து ராஷ்டிரத்தை எப்படி தடுப்பது என்பதில் இருக்கிறோம். இப்போ எது நம்முடைய ப்ரையாரிட்டி? இந்து ராஷ்டிரத்தை தடுப்பது என்பதற்கான முயற்சியில் அந்த பக்கம் நிற்பதா, அல்லது அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லி பாசிச எதிர்ப்பில் எல்லளவும் ஈடுபாடு இல்லாத ஒரு ட்ரோஜனாக செயல்படக்கூடிய சந்தேகத்திற்கு இடமான நான் ஐடியாலஜிக்கல் கும்பல் அதோடு போய் சேருவதா என்பதுதான் கேள்வி. அப்புறம் புனித பாண்டியன் எழுப்பியிருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. தலித் அப்படின்னாக்கா அவருக்கு கொள்கை இருக்கணுமா இல்லையா, அவர் எந்த பார்ட்டின்னு இருக்கா இல்லையா, அதையெல்லாம் கடந்து பிரதிநிதித்துவம் என்பது இதையெல்லாம் கடந்ததா, எந்த கட்சியாக இருந்தாலும் பிரதிநிதித்துவம் என்று பார்க்கலாமா என்ற கேள்வியெல்லாம் எழுப்பியிருக்காரு. இதெல்லாம் வேலிட் கொஸ்டின் நினைக்கிறேன். இதை அந்த தோழர்கள் பரிசீலிக்கணும். இப்போ திரும்ப சொல்லும்போது எனக்கு உடன்பாடு இல்லை, ஆனால் தோழர்கள் பங்கேற்கணும்னு சொல்கிறாங்க. அது ஒரு பிரச்சனைக்குரிய ஸ்டேட்மெண்ட்டாக நான் கருதுகிறேன். நான் ஒரு அமைப்பில் பொதுச் செயலாளராக இருந்திருக்கிறேன் நீண்ட காலம். எனக்கு உடன்பாடு இல்லாத பல முடிவுகள் அமைப்பில் எடுக்கப்படும். அப்படி எடுக்கப்பட்டால் அதுக்கு நிறைய சான்றுகள் இருக்குது. அப்படி எடுக்கப்பட்டால் அதை எனக்கு உடன்பாடு இல்லைங்க அவங்க எடுத்துட்டாங்கன்னு நான் மேலே பேச முடியாது, பேசக்கூடாது. அது ஒரு அபாய்டிங் பை டிசிப்ளின், ஒழுங்குக்கு கட்டுப்படுவது. அப்போ அப்படி நீங்கள் சொல்லும்போது என்னென்னா அவங்க ஏதோ தப்பு பண்ணுறாங்க, நான் தப்பு பண்ணல அப்படின்னு சொல்கிறதா அர்த்தமாகுது. நம்பர் 1. நம்பர் 2 என்னென்னா, ஏன் வேணான்னு நீங்கள் சொன்னீங்க, அவங்க ஏன் வேணும்னு சொல்கிறாங்க, அந்த கேள்விக்கு விடை வேணும். அந்த கேள்விக்கும் அவர் விடை சொல்லவில்லை. பொதுவாக பெரும்பான்மைக்கு கட்டுப்படுவது என்பதை கொள்கை ரீதியான விஷயங்கள்ல எடுக்க முடியாது. இப்போ பிஜேபி கூட்டணியோட போகலாம் அப்படின்னு பெரும்பான்மை கருத்தினாக்க அப்போ என்ன முடிவு எடுப்பார் தோழர் பெரும்பான்மை முடிவு அப்படின்னு எடுப்பாரா? இல்லை. அப்போ என்னன்னு ஒரு முடிவு எடுக்க வேண்டியிருக்கும். அப்போ அது மாதிரி ஒரு முடிவிலிருந்து இப்போ இந்த முடிவு எப்படி வேறுபட்டது என்பதை அவர்கள் யோசிக்கணும், சொல்லணும். இப்போ வன்னியரசு அமைச்சராக இருக்காரு, அவர் எஃபெக்டிவாக செயல்படுவார், இப்போ அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நடந்து கொண்டிருப்பது என்ன என்பதுதான் முக்கியமான பிரச்சனை. பக்ரீத் தோழர் சொன்னார், பக்ரீத் கேஸில் ஆர்கியூ பண்ணவே இல்லை, ஆர்கியூ பண்ணாதது மட்டும் சொல்கிறாங்க, அப்படி இல்லை. ஜிஆர் சாமிநாதன் தீர்ப்பில் இந்த நியாயத்தை அரசு தரப்பு ஏற்றுக்கொள்கிறதுன்னு ஒரு வரி இருக்குது. அப்படிதான் அந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் மிக முக்கியமாக கேட்டிருக்க வேண்டிய ஒரு கேள்வி என்னன்னா, அது ஒரு ஃபெய்த் தொடர்பானது. இப்போ அந்த ஃபெய்த் தொடர்பான நடவடிக்கைக்கு நீங்கள் தடை விதிக்கிறீங்க. அதாவது அதில் 2 பார்ட் இருக்குது. ஒன்று, பொது இடத்துல எங்கே வேணால் வெட்டக்கூடாது, அதற்குன்னு டெசிக்னேட்டட் பிளேஸில் தான் வெட்டணும் அப்படின்றது ஒரு பார்ட். 2வது, அவர் பசுவின் புனிதம் பற்றி அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுது, புராணங்கள் என்ன சொல்லுது அப்படின்றதெல்லாம் அந்த தீர்ப்பில் சொல்லிட்டு வர்றாரு. அப்போ நீங்கள் முஸ்லீம்களுடைய ரிலிஜியஸ் ரைட்டில் நேராக தலையிடுறீங்க, ஆர்டிகல் 25 ரைட்டில். அப்படி தலையிடும்போது அந்த தரப்பை ஒரு பார்ட்டியாக சேர்க்காம இதில் தீர்ப்பு சொல்வது, பேசுவது என்பதே தப்பு. அது இயற்கை நீதிக்கு எதிரானது. இந்த கேள்வியையே இந்த அரசு எழுப்பவில்லை அப்படின்றது முக்கியமானது. அந்த பக்ரீத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ கோயம்புத்தூர் சர்ச் ஒரு தீர்ப்பு வந்துருக்குது. ஒரு மாரியன் கோயில் இருக்குது, பக்கத்தில் ஒரு சர்ச்சு கட்டணுன்றாங்க. அந்த சர்ச்சு கட்டுவதற்கான நிலம் அப்படின்றது பொது இடத்தையும் பட்டா லேண்டுக்கு வெளியே ஆக்கிரமித்ததாக உள்ளது, கொடுக்கக்கூடாதுன்னு இந்து மக்கள் கட்சியிலேருந்து ஒருத்தர் விடுமுறை கால நீதிமன்றத்தில் போடுறாரு. அது கரெக்டாக இவர்கிட்ட தான் வருது.
இவர் அதை வந்து விசாரிக்கிறார். விசாரிச்சுட்டு பட்டா லேண்டுக்கு வெளியே கட்டக்கூடாதுப்பா அப்படின்னு ஒரு தீர்ப்பு சொன்னால் அதில் நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் பெரும்பான்மை சமூகம் ஆட்சேபிக்கும் போது அதை கணக்கில் கொள்ளாமல் நீங்கள் எப்படி அதில் முடிவெடுக்க முடியும் அப்படின்றது ஒன்று. அதோடு நிறுத்தலை. ஒரு பாரம்பரியமிக்க ஒரு கோயில் இருக்கும்போது அதுக்கு பக்கத்தில் பெரிய சர்ச் ஒன்று கட்டுறாங்கன்னா அதுக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கணும்ல. இப்படி போகுது. இது எதையுமே அரசு தரப்பு எதிர்க்கவோ சேலஞ்ச் பண்ணவோ வாதாடவோ இல்லை அப்படின்றது அடுத்தது. அப்புறம் அறநிலையத்துறை கல்லூரி நடத்தக்கூடாது, கடை கட்டக்கூடாது. இது வந்து சீரியஸான ஒரு சித்தாந்த ரீதியான ஒரு பிரச்சனை. திராவிட இயக்கத்தின் அடித்தளத்தை உலுக்குகின்ற ஒரு பிரச்சனை. வெறும் அர்ச்சகர் பிரச்சனை மட்டும் இல்லை. அறநிலையத்துறை பிரச்சனை பொறுத்த வரைக்கும் லேண்ட் சீலிங் கொண்டு வரும்போது இதை முன்னமும் நான் சொல்லியிருக்கிறேன். 70s கலைஞர் நிலச்சீர்திருத்த சட்டம் கடவுளுக்கும் பொருந்தும்னு கொண்டு வர்றார். கடவுளுக்கும் பொருந்தும்னா 15 ஸ்டாண்டர்ட் ஏக்கர் கோயிலுக்கும் பொருந்தும். அதுக்கு மேலே கோயிலுக்கு இருக்கின்ற நிலங்களை உழுபவனுக்கு நிலம் என்ற முறையில் ஒரு ரீசனபிள் காம்பன்சேஷன் கொடுத்துட்டு அவங்க எடுத்துக்கணும் என்று அவர் கொண்டு வருகின்ற திருத்தம் அன்றைக்கு இந்திரா அரசால் வந்து முடக்கப்படுது. அது அதோட முடிஞ்சு போச்சு. அது அப்போ இந்த நிலம் என்பது சாதி ஆதிக்கம், கோயில் வழியா சாதி ஆதிக்கம் என்பதுதான் வரலாற்று ரீதியாக இருக்கிறது. அப்போ ஏகப்பட்ட கிராமங்களை சதுர்வேதி மங்கலம், தேவதானம், இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் பார்ப்பனர்களுக்கு வந்து எழுதி கொடுக்கப்பட்டிருது. வக்ஃப் போர்டு வந்த போது அதை பற்றி நான் பேசியிருக்கிறேன். அதெல்லாம் அப்படி இப்போ இருக்குது. அப்போ இந்த நிலம் என்பதை கோயில் நிலம் யாரோ எடுத்துட்டாங்க. இன்றைக்கு கோயில் நிலத்தில் சிறு விவசாயம் செய்கிறவங்க இருக்காங்க, ஆக்கிரமிச்சிருக்கிறவங்க இருக்காங்க. மிக முக்கியமாக நகர்ப்பகுதிகளில் கடைகள், குடியிருப்புகள், சாதாரண மக்கள் இருக்காங்க நிறைய. அதுக்கு சங்கம் வச்சிருக்கிறது சிபிஎம். அவங்க இப்போ வாடகையை உயர்த்த வேண்டும், வெளியேற்றணும், அப்புறம் இதில் கல்லூரிக்கு கொடுக்கக்கூடாது, இதெல்லாம் கொண்டு வரும்போது இதை வந்து அமல்படுத்தியிருக்குது இந்த அரசு. இந்த அறநிலையத்துறை அமைச்சர் அமல்படுத்தியிருக்காரு. இதை யார் இப்போ இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் வர்றாங்க, நாங்கள் அதை சொல்லிட்டோம். திருப்பரங்குன்றம் கேஸு சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அப்பீல் பற்றி ஹிந்து வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. அப்பீலில் எசென்சியலாக என்ன ஆர்குமெண்ட் வைக்கணுமோ எதுவுமே இல்லை. அது வந்து தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம். அந்த இடத்துல தீபத்தூணில் தீபம் ஏற்றினாக்கா தொல்லியல் ரீதியாக அந்த குகைகள் இதெல்லாம் இருக்குது, அதுக்கு பாதிப்பு ஏற்படும். இதை சொல்லி தான் ஸ்டே கேட்டிருக்கிறாங்க. இது நிற்காது. அந்த 2 நீதிபதிகள் தீர்ப்பே இதை பற்றி ட்வீட் பண்ணியிருக்கிறேன், பேசியிருக்கிறேன் நிறையா. இந்த இடம் அதுக்கு முக்கியம். அது அடிப்படையிலே அந்த தீர்ப்பு தவறானது. பாரம்பரியம் என்ற முறையில்னாக்கா வழக்கமாக ஏற்றப்படும் இடத்துல தான் ஏற்றணும். அப்புறமா இது ஒரு சிவில் கேஸு, பிரைவேட் கவுன்சில் தீர்ப்பு சொல்லியிருக்குது, இது ஹைகோர்ட்டில் விசாரித்ததே தப்பு. இப்படி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது இதில் உள்ள முறைகேடுகள். அது தீபத்தூண் என்பதற்கு எந்த எவிடன்ஸும் கிடையாது. அது ஒரு சர்வே பில்லு. அடுத்தது அங்கே தீபம் ஏற்றப்பட்டது என்பதற்கான சான்றுகள் எதையும் அவர்கள் கொடுக்கல. இத்தனையும் டீட்டெயில்டாக அப்போ ஆர்கியூ பண்ணியிருக்கு டிஎம்கே பேரில். ஆனால் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இவங்க எதையும் ஆர்கியூ பண்ணல. ஆனால் இந்த புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் தோழர் சண்முகம் தைரியமாக அதை பற்றி கேள்வி கேட்குறாங்க. சுப்ரீம் கோர்ட்டே கொடுத்தாலும் விளக்கு ஏற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்ன தைரியம் எனக்கு புரியல. நான் உண்மையை சொல்கிறேன். ஹைகோர்ட்டு பெஞ்சுக்கு போயிட்டு வந்த போது இந்த அரசு சரி வேற வழி இல்லைன்னு விட்டுருவாங்கன்னு தான் நான் நினச்சேன். டிஎம்கே கவர்மெண்ட்டே சொல்கிறேன், இதை தாண்டி நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு. அதுவே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டே கொடுத்தாலும் நிற்கும்ன்றாரு. அப்போ இது என்ன, இதெல்லாம் எப்படி நடக்குது? இப்போ எஃப்சிஆர்ஐ பற்றி எதுவும் பேசலை. ஒரு வழக்கறிஞர் வில்சன் விரிவாக வந்து எழுதியிருக்கிறார். பட்ஜெட்டில் பிஜேபி பற்றி ஒன்றும் இல்லை. அது நீளமாக போகலாம். அப்போது ஒரு ஒன்றியத்துடன் சுமூக உறவு, தினமலர் வந்து இணக்கம் அப்படின்னு தலைப்பு போட்டாங்க இல்லையா, நான் கான்ஃபரன்டேஷனல். இது வந்து இதை போல் அயோக்கியத்தனம் வேறு ஏதாவது இருக்குதா? இப்போ யார் நம்ம வம்புக்கு போய் சண்டை போடுறாங்களா? இப்போ இது சொல்கிறது என்னன்னு கேட்டால், திமுக சும்மா எல்லாத்துக்கும் போய் ஒன்றிய அரசோட வம்பு எடுத்துக்கிட்டு தேவையில்லாத வேலைங்க. நம்ம வந்து சுமூகமாக இருந்தால் தான். டபுள் என்ஜின் சர்க்கார் அதனுடைய வேற ஒரு வெர்ஷன் இப்போ இவங்க பேசுறது. அப்போ அப்படி இருந்தால் தான் வாங்க முடியும் என்பதை இப்போ அவங்க அறிக்கையிலே அது இருக்குதே. ஒரு தேவையில்லாமல் எல்லா பிரச்சனைக்கும் போக மாட்டோம், தேவையில்லாமல் என்னென்ன பிரச்சனைக்கு போனாங்க ஏற்கனவே, அப்படி சொல்லலாமா இல்லையா? இப்போ இது எல்லாமே இப்போதான் நடந்துட்டு இருக்குது. இவங்க ஆதரவு கொடுக்கின்ற இந்த நிலையில்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இத்தனைக்கும் பிறகு அந்த அறிக்கை இப்படி ஒன்று குறிப்பிடுது. புதிதாக அமைந்துள்ள ஆட்சியின் அரசியல் பொருளாதார கொள்கை என்ன
என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியுள்ளது. இதுலெல்லாம் தெரியலையா எதுவுமே? இப்போ ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கிறாங்களே, இந்த பட்டியலை நான் சொல்ல வேண்டியதில்லை. டிரைவர் மகன், மேக்கப் மேனு, கேமராமேனு, ப்ரொடியூசரு, அப்புறம் அந்த இவர் ஜெகதீஷ் பழனிசாமி, அது கேட்ட திரைப்பட உலகத்திலே சொல்கிறாங்க இல்லையா, சோஷியல் மீடியா மூலமாக எல்லாரையும் வீழ்த்துவது எப்படி, காலி பண்ணுறது எப்படி, அப்படி உள்ளவர் இவங்கெல்லாம் அவர். அப்புறம் அவர் ஜான் ஆரோக்கியசாமி இன்றைக்கி வில்சன் ஒன்று போட்டிருக்கிறார், கேபினட் மீட்டிங்கில் அவர்கள் பங்கேற்கிறார்கள். இது என்ன அடிப்படையில்? அது ரகசிய காப்பு பிரமாணத்துக்கு எதிரானதுன்னு சொல்கிறாரு. அப்போது இது கிட்டத்தட்ட ஒரு கிச்சன் கேபினெட் மாதிரி இருக்குது கேபினெட் மொத்தமாக. அப்போது இது என்ன எம்ஜிஆர் பண்ணியிருக்கார், வன்னிநாடை நிர்மலா, ஜேபிஆர், அம்பிகா ராதா, அப்புறம் ஐஸ்வர்யவேலா, இது மாதிரி ஒரு குரூப்பு. வன்னிநாடை நிர்மலாவுக்கு எம்எல்சி பதவி மேலவே இல்லைன்னா மேலவே கலைச்சிருன்ட்டார். என்ன இதெல்லாம் வரலாறு. இப்போ இது ஆக்ஷன் ரீப்ளே மாதிரி நடக்குது. இப்போ இந்த மாதிரி இது 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 இந்த நியமனங்கள்லாம் எதை காட்டுது? இவங்க தமிழர் அல்லாதவர்களை நியமிக்கிறார்கள் அப்படின்றது நாம் தமிழர் கட்சி அவங்களுடைய கணக்கு. ஆனால் இந்த கேங் என்ன, இந்த விஷ்ணு ரெட்டின்னு ஒருத்தர், அவருடைய ஜெகன்மோகன் ரெட்டி குரூப், அது கிரானைட் மாஃபியா, அவங்க மேலே இடி கேஸ் எல்லாம் இருக்குது. அப்போ இப்படி ஒன்று நடக்குது, இப்படியெல்லாம் ஒன்று நடக்குது. இதை ஒன்றிய அரசு கண்டுக்காமல் இருக்கிறது, பார்த்து கொண்டு ரசிக்கிறது. இதுக்கு எந்த அர்த்தமும் இல்லை என்று நாம் கருத வேண்டும். இதுக்கு எந்த மீனிங்கும் இல்லை, இதற்கு உள்நோக்கம் கற்பிக்கக்கூடாது அப்படின்னு நம்ம கருதணும். அப்போது ஒரு சீட்டு தான் வாங்கியிருக்காங்க பிஜேபி, மாபெரும் வெற்றி அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. சீட்டு குறைஞ்சிருச்சு என்ன, அது அல்ல பிரச்சனை. ஒரு சீட்டு தான் வாங்கியிருக்கிறாங்க என்பது அல்ல பிரச்சனை. இது ஒரு என்ன சொல்றது, டாக்டிக்கல் டிஃபீட், ஸ்ட்ராட்டஜிக் விக்டரின்னு சொல்லலாம். இது தற்காலிகமாக அவங்க இந்த இதில் தோல்வி அடைந்திருக்கலாம். ஆனால் ஏற்கனவே குருமூர்த்தி சொன்னது போல இந்த மண்ணை அதற்கு பதப்படுத்தும் வேலையை இவர் செய்வார். அதுக்கு பின்னால் நம்ம வந்துக்கலாம். அதுக்கு தான் மண்ணுக்கேற்ற மார்க்சியம் மாதிரி மண்ணுக்கேற்ற இந்துத்துவம்னு அண்ணாமலை பின்னால் வர்றது ரெடியாக இருக்கிறார், உள்ளே வர்றது. அப்போது இதுதான் இவர்கள் தோழர்கள், இந்த கூட்டணி கட்சிகள், அவங்க சொல்லக்கூடிய நெறிமுறைகள், நாடாளுமன்ற விதிமுறைகள், அதன்படியே எடுத்துக்கிட்டு பார்த்தாலும் 2 நாள் மனோஜ்குமார் ஜா, அவர் ஆர்ஜேடி கட்சியினுடைய நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சன், இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கு ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. நபர்கள் கட்சி தாவுவது மட்டுமல்ல, அலையன்ஸ் தாவறதும் எப்படி நீதின்னு கேட்டிருக்கிறார். அது ஒரு வாக்காளர் வாக்களிக்கும் போது ஒரு ப்ரோக்ராமு, ஒரு சித்தாந்தம், ஒரு பாலிடிக்ஸுக்கு தான் வாக்களிக்கிறாங்க. அப்போ அலையன்ஸ் நீங்கள் மாறி போகிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட் இருக்குது? இப்போது இதை பற்றி விவாதிக்கும் போது, நம்ம தொலைக்காட்சிகளில் விவாதிக்கும் போது, சார் கூட்டணின்னா அதோட முடிஞ்சு போச்சு சார், அதுக்கப்புறம் அவங்க போகிறது தான், அப்படி தான் அது ஒரு நியாயமாக அது விவாதிக்கப்படுகிறது. அடுத்து இப்போ இந்த கூட்டணி கட்சிகளை சேர்ந்த முன்னாள் கூட்டணி கட்சியினர் அவங்களே இந்த 3 பேர் அப்படி ரிசைன் பண்ணி வராங்க அதிமுகலேருந்து. அது எப்படி நீங்கள் ரிசைன் பண்ணலாம்? உங்களை நம்பி மக்கள் ஓட்டு போட்டுருக்குறாங்க, நீங்கள் ரிசைன் பண்ணுறீங்க. இதனால் தேர்தல் என்ன செலவு இருக்குது? நீங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தால் தான் பண்ண முடியுன்றதெல்லாம் எப்படி சரி? அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? சரி, இவ்வளோ தூரம் சொல்கிறீங்களா, அவங்கள நிறுத்தினாக்க நீங்கள் எதிர்ப்பீர்களா? அதை இப்போ சொல்ல முடியாது. ஊகமான கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது. இது அந்த பேட்டியில் சொல்கிறாங்க. இப்போ அந்த 3 பேருக்கு நீங்கள் அந்த நியாயத்தெல்லாம் சொல்கிறீங்களே, உங்களுடைய வாக்காளர்கள் எதற்காக வாக்களித்தார்கள்? இந்த பாலிடிக்ஸுக்காக வாக்களித்தவர்கள். அப்போ நீங்கள் அப்படி வேற ஒரு முடிவெடுப்பது சரியா? அப்போ அவர் மனோஜ்குமார் ஜா யாருக்கு எழுதுறாரு? அவர் மம்தா கட்சியை உடைச்சதுக்காக எழுதலை, சிவசேனாவை உடைச்சதுக்காக எழுதலை, இதுக்காக தான் எழுதுறாரு. நீங்கள் அலையன்ஸ் ஜம்பிங் எப்படி சரின்னு கேட்குறாரு. அதனுடைய நியாயம் என்ன என்ற கேள்வி கேட்குறாரு. இதை தோழர்கள் இந்த கேள்விகளுக்கு விடை சொல்லணும். முன்ன சிங்கூர் நந்திகிராம் பிரச்சனையை ஒட்டி புத்ததேவ் பட்டாச்சாரியாவுடைய கவர்மெண்ட் டிஸ்கிரெடிட் ஆயிடுச்சு. ரொம்ப அவங்க மூர்க்கமாக அதிலேயே நின்னாங்க, தோல்வியை சந்திச்சாங்க. அப்போது சிபிஎம் கவர்மெண்ட்டில் அங்கே நிறைய பிரச்சனை இருந்தது. நான் போயிருக்கிறேன் அந்த பீரியடில் வங்காளத்துக்கு. அப்போ எம்எல் குழுக்களை சேர்ந்தவர்கள் ஒரு ஸ்ட்ரீட் கார்னர் மீட்டிங் நடத்துறது கூட கஷ்டம், அது கூட அனுமதி இல்லை. அல்லது லோக்கல் தாதா மாதிரி இருக்கிறவங்க இது பண்ணுறது, தலையீடு, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருந்தது. அது பெங்கால் பாலிடிக்ஸ்லேயே இருக்கிறது. அது சிபிஎம்மோ மம்தாவோ அப்படி இருக்கிறது. அப்போ
இந்த சிங்கூர் நந்திகிராம் பிரச்சனை வந்தபோது இந்த சிபிஎம் எப்படியாவது தோத்தா சரி, 34 ஆண்டுகள் அவங்க பதவியில் இருந்திருக்கிறாங்க, தோத்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு இடதுசாரிகளிலே பல எம்எல் குரூப்ஸ் அவங்கெல்லாம் மம்தா பானர்ஜி ஆதரிக்கிறாங்க. அதன் மேல ரைடு பண்ணி தான் மம்தா பானர்ஜி வராங்க. அப்போ ஒரு கேள்வி, ஒரு விவாத பொருள் வருகிறது. சுமதா பானர்ஜி என்ற இன்டலெக்சுவல் பத்திரிகையாளர் அப்போ எழுதினார், நீங்க மம்தாவை எதிர்க்கிறது, நீங்க சிபிஎம் எதிர்க்கிறதுனா அதை எதிருங்க, மம்தா இஸ் நாட் த ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லி அப்போ எழுதினார். ஏன் மம்தா இஸ் நாட் த ஆல்டர்னேட்டிவ்? மம்தா அவசர நிலை காலத்தில் கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக கொலைபாதகம், பச்சை படுகொலைகள் செய்த சித்தார்த்தர் சங்கர் ரே அவரால் வளர்க்கப்பட்ட ஒரு நபர். ஒரு ரவுடிஸ்ட் அரசியலில் தான் அந்த அம்மாவுடைய ஆரம்பமே. அந்த பார்ட்டி இன்னை வரைக்கும் அப்படிதான். இதெல்லாம் அது அவங்க பிஜேபி எதிர்க்கிறாங்கன்னாலும் இட்ஸ் அ ரியாலிட்டி. அப்போ அது மாற்று இல்லை அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் எழுதி விமர்சித்திருக்கிறோம். இப்போ இந்த கூட்டணியை விடுவதற்கு என்ன காரணம்? அங்க போறதுக்கு தீர்ப்பளித்து என்ன, இதை விட பாசிச எதிர்ப்புல அவங்க இருக்கிறாங்களா, இல்ல பாசிச எதிர்ப்பு முக்கியம் இல்லை என்று முடிவெடுத்து விட்டீர்களா? அப்ப குடியரசுத் தலைவர் ஆட்சியை தடுக்க என்று தொடங்கி இப்ப எங்க வந்து நின்றுக்குது? இப்ப எங்க வந்து நின்றுக்குன்னா, தேசிய கீதத்தை 20 வாட்டி கூட பாடலாம், 45 அங்க வந்து நின்றுக்குது. அப்போ தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவது, தேசிய கீதம் பாடுவதுக்கு ஒரு மீனிங் இல்லையா? இப்போ நமக்கு கொடி இல்லை, கர்நாடகாவில் கொடி இருக்குது, இங்கே தமிழ்த்தாய் வாழ்த்து இருக்குது. அப்போ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், இது தேசிய இனங்களின் ஒன்றியம் என்ற பொருளை சொல்வதற்காகத்தான் தமிழ்த்தாய் வாழ்த்து என்ற அடையாளத்தை வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் தமிழர்கள் அப்புறம் இந்தியர்கள் அப்படின்னு சொல்கிற மீனிங் வந்து முதல்ல தமிழ்த்தாய் பாடுவதிலையும் கடைசியில் இந்த நாட்டுப்பண் பாடுவதிலையும் அப்படி ஒரு மீனிங் இருக்குது. அது மீனிங் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் முதல்ல நாட்டுப்பண் பாடு அப்படின்னு ஆர்.என். ரவி நின்னது. முதல்ல நாட்டுப்பண் பாடுன்றது ஒரு ஸ்டெப்பு, அது மிதவாத தேசிய ஸ்டெப்பு. அடுத்தது வந்தே மாதரம் முழு சாப்பாடு அப்படின்றது அதை அடுத்தது. இந்த மாதிரி ஒரு தேசிய இன அடையாளம், மாநில அடையாளம், அதை நிராகரிப்பது என்பதிலிருந்து தான் அதை வந்து அவங்க சொல்றாங்க. அதை 20 வாட்டி கூட பாடலாம் என்று சொன்னாலும் அதுக்கு என்ன பொருள்? பக்கத்தில் மாணிக்கம் தாகூரையும் நிர்மல் குமாரையும் உட்கார வச்சுக்கிட்டு அதை சொல்றாரு. மாணிக்கம் தாகூர் திருப்பரங்குன்றம் தொகுதி வருது, அந்த பிரச்சனைக்கு அவர் வந்திருக்காரா? பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் இறை நம்பிக்கை உள்ளவர், அவர் திருப்பரங்குன்றத்தில் நின்று அதை கண்டித்து பேசுகிறார், இது தப்பு அப்படின்னு சொல்லி. மாணிக்கம் தாகூர் இந்த போராட்டத்தில் தலையே காட்டலை, சுவெங்கடேசன் தான். கடைசியில் எல்லாம் முடிஞ்ச பிறகு சிபிஎம் வந்து ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்தினாங்க. நான் இப்போ அதுக்குள்ளே அதிகமாக போகலை, நியாயமாக தோழர்கள் சிந்தித்து பார்க்கட்டும். வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மட்டும் தனியாக ஆளாக இழுத்துட்டு போனார். மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஏராளமான வழக்கறிஞர்கள் முதலில் இருக்கிறாங்க, யாரும் வந்து நிற்கலை. இதுக்கெல்லாம் ஏதாவது மீனிங் இருக்குதா? இல்லையா? திமுக வழக்கறிஞர்கள் வரலன்னு வாஞ்சிநாதன் திட்டியிருக்காரு, சிபிஎம் வழக்கறிஞர்கள் வரல, தனியாளாக தான் நடத்தினார். அப்போ இது மாதிரி பேசும்போது இதற்கெல்லாம் என்ன பொருள்? இப்போ வந்து சர்வே நடக்குது, அங்கே ஆர்கியாலஜிக்கல் சர்வே வந்து மலையை சர்வே எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி எந்த கேள்வியும் இல்லை, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு நடத்திட்டு இருக்கிறாங்க. திருப்பரங்குன்றம் அப்பீல் ஹோப்லெஸ்ஸாக போயிருக்குது, ஆதரவு தொடர்கிறது. அப்போ பாசிச எதிர்ப்பில் யார் முன்மாதிரியாக நடந்து கொள்ள வேண்டியவர்களோ அந்த கம்யூனிஸ்டுகள். அவரோட திரும்ப எல்லா கூட்டத்திலையும் பல கூட்டங்களில் பேசுறது, திமுகவே தடுமாறினாலும் நாங்கள் தடுமாற மாட்டோம் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. இப்போ அவர் எங்கே இருக்கிறார் என்பதை அவர் சொல்லணும். முஸ்லீம் லீக் இருக்கிறாங்க, நேற்று முந்தா நாள் வந்திருக்குது, வாஞ்சிநாதன் பேசியிருக்காரு, பிசி இடஒதுக்கீடு முஸ்லீம்களுக்கு கிடையாது அப்படின்னு யூனிலேட்டரலாக முறைகேடாக தீர்ப்பளித்திருக்கிறார். ஆனால் அரசு தரப்பிலிருந்து அதை வந்து ஆட்சேபிக்கவில்லை. அரசு தரப்பில் வழக்கறிஞர் நியமனம் பூரா ரைட் டு விங் ஆட்கள் அப்படின்னு எனக்கு தகவல்கள் கிடைக்குது, அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கிறவங்கெல்லாம். அதை பற்றி எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. முஸ்லீம் லீக் வந்து உள்ளே இருக்கிறாங்க. வைகோவை பற்றி ஒன்றும் நம்ம சொல்ல வேணாம், ராஜேந்தர் பேசினதா வைக்க போகிற கூட நம்மளாம் வைகோ நம்ம அதை விட அறிவார்ந்த விமர்சனம் எனக்கு சொல்ல தெரியல, அது போதுமானது நினைக்கிறேன் இல்லை. அது மாதிரி அதனால் கடைசியாக இப்போ எங்கே வந்து கிளைமேக்ஸு எங்கே அப்படின்னு சொன்னாக்கா, அவர் அந்த அமைச்சர், கல்வித்துறை அமைச்சர், அவர் பேர் என்ன, ராஜ்மோகன்.
சரி ராஜ்மோகன், கம்யூனிஸ்டுகளை விமர்சித்தா நாங்கள் சும்மா விட மாட்டோம், நாங்கள் வருவோம். இதை விட கம்யூனிஸ்டுகள் மீது பெரிய விமர்சனம் வந்துச்சு தேவையில்லை. அதை தோழர்கள் சிந்திக்க வேண்டும். இப்போ இந்த விவாதம் சோஷியல் மீடியாவில் ஒரு எல்லை தாண்டி போயிட்டு இருக்குது. இப்போ கருத்து விவாதத்துக்கு எப்படி சதி கோட்பாடு தீர்வு இல்லையோ அது போல் ட்ரோல் மாற்று கிடையாது. அது நம்ம சோபா வளவன் எழுதுறது, சோபான்றது வேலுமணிக்கு சொல்லலாம், அமமுக சொல்லலாம். அப்படி பேசுவது அப்படின்றது பொருள் இல்லை. முக்கியமாக தலித் சமூக பிரதிநிதிகள் அப்படின்றவங்கள பேசும்போது அந்த சமூகத்தின் மனநிலையை காயப்படுத்தும், அது சமூகம் அவர்களை எப்படி வைத்திருக்கிறது, அது என்ன விளைவை ஏற்படுத்தும் என்பதை யோசித்து பேசணும். சோஷியல் மீடியான்றது யார் பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்க, அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னெலாம் தெரியாது. அதை தாண்டி ஒரு கருத்து பரவுது, அல்காரிதம் அதை பரப்புது, அது எதுவும் தெரியாது. நாங்கள் சின்ன பிள்ளைகளில் தஞ்சாவூர் பக்கம் வைக்கல் வண்டி போவோம். நைட்டில் மாடு ஒரு டைரக்ஷனில் போயிட்டுருக்கோம், வண்டிக்காரர் தூங்கிட்டு இருப்பார். சின்ன பசங்க நாங்கள் என்ன செய்கிறது, போகும்போது பின்னால் நின்று இப்படி திருப்புவாங்க. இப்படி லெஃப்டில் நீங்கள் வண்டி எடுத்தீங்கன்னா ரைட்டில் திரும்பி போயிடும். அதுபோல் சோஷியல் மீடியாவில் சொல்லக்கூடிய கருத்துகள் லீடர்ஷிப்பையே வேறு பக்கம் திருப்பிடும். இது உருவாக்குற கருத்து என்பது என்ன மாதிரி சக்தி, எதிர்த்தரப்பு சக்திகள் கூட அதை உருவாக்க முடியும் என்பதனால் அதை புரிந்து கொண்டு பேச வேண்டும். குறிப்பாக திமுக அல்லது திமுக சார்பு இருக்கிறவங்க எதிர்த்தரப்பு அல்லது மாற்று தரப்பு அவர்களுடைய நியாயத்தை புரிந்து கொண்டு வாதாடுவது. அது இப்போ திராவிட இயக்கத்தின் ஆரம்ப காலத்தில் காங்கிரஸ்காரங்களை அட்ரஸ் பண்ணி தான் நிறைய அண்ணா எழுதியிருக்கிறார். அவங்க சிந்தனையை கொஸ்டின் பண்ணி அப்படி தான் வெளியே வந்திருக்கிறாங்க. அவங்கள பிராண்ட் பண்ணியோ முத்திரை குத்தியோ அல்லது இழிவுபடுத்தியோ அப்படி அது நடக்கலை. இப்போ நீங்கள் இந்த காஞ்சிபுரம் தேர்தலில் ஒரு தோற்று போகிறாரு, 5 ரூபா லஞ்சம் இது கொடுக்குறாங்க, ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க. அது ஒரு பிரபலமான ஒரு ஆடியோ இருக்குது. 5 ரூபாயை கொடுத்துட்டு வெத்தலையில் வெங்கடாஜலபதி படத்தை வச்சு சத்தியம் வாங்குறாங்களே, வெங்கடாஜலபதிக்கு மதிப்பு இருக்கா, உனக்கு மதிப்பு இருக்கா, இந்த 5 ரூபாயை வச்சுட்டு நீ எத்தனை நாளைக்கு சோறு தின்றுவ, இப்படி அரை மணி நேரம் அதை பல கோணத்தில் பேசுகிறார். அப்படி பேசியும் அவர் தோத்துட்டாரு. என்ன ஆனால் எப்படியெல்லாம் பேச வேண்டி இருக்கிறது. பொதுவாக ட்ரோல் அப்படின்றது எதிர்த்தரப்பை ஒரு எக்கோ சேம்பருக்குள்ளே தள்ளுது. எக்கோ சேம்பருக்குள்ளே தள்ளணும். அப்படி தள்ளப்பட்டால் விவாதம் என்பது முடிவடையும். அந்த இடத்துல உரையாடல் என்பதே கிடையாது. அது ஒரு இன்கரண்ட்டாக அது அன்டெமோக்ராட்டிக். அது ஃபாசிசத்துக்கு பயனுள்ளதாக முடியும், அது அவங்களுக்கு ஒரு ஆயுதமாக இருக்கும் என்ற முறையில் யோசித்து இப்போ சிபிஎம் திமுக விவாதமாக இருக்கட்டும் அல்லது விசிகாவோடு நடைபெறுகின்ற விவாதங்களாக இருக்கட்டும், அதை யார் எவ்வளோ ப்ரொவோக் பண்ணாலும் அதை ஒரு ரீசன் அவுட் பண்ணுற முறையில் பேசணும். அது அந்த கட்சிகள் எடுக்கின்ற கட்சிக்காரர்களோடு மட்டும் நாம் பேசவில்லை, அந்த கட்சிக்கு வாக்களிப்பு வருகின்ற மக்கள் அவங்களோடையும் நம்ம ரிலேட் பண்ணுறோம், அவர்களோடும் பேசுகிறோம் என்ற பொறுப்புணர்ச்சியோடு நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். இன்னும் பேசுவதற்கு இன்னொரு பாதி இருக்குது. அவர் அதிகம் பேசும்போது சொன்னார், மேபி அதை இன்னொரு கூட்டமாகவோ இல்லை ஒரு தனியாக பேசலாம்னு நினைக்கிறேன். இந்த தேர்தல் முடிவில் சமூக ஊடகத்துக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. ஆனால் 35 விழுக்காடும் அது இன்ஸ்டாவால் வந்தது. அதனால் நம்மளும் இன்ஸ்டாவுக்கு போகணும், இனிமேல் கூட்டம் ஆட்டம்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகுது. விவேக் காமெடி ஒன்று இருக்குது, நானும் ஆகிறேன்டா சேல்ஸ்மேன் அப்படின்னு. ஒரு பனியன் விற்றா 10 ரூபா கிடைக்குதா, அப்போ 100 பனியன் விற்றா 1000 ரூபா அப்படின்ற மாதிரி. ஜெகதீஷ் பழனிசாமி இன்ஸ்டாவா, அப்போ நானும் இன்ஸ்டா அப்படின்ற முறையில் யோசிக்கிற போக்கு இருக்கு இல்லையா, அது பொருளற்றது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது இவர் சேத்தன் பகத் ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். அந்த கட்டுரையில் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கேள்வி எழுப்பியிருக்கார். காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் 2.26 crores, 2.26 கோடி. ஆனால் டெல்லியில் அவங்க கூட்டும்போது ஒரு சில 1000 பேர் தான் கூடியிருக்கிறாங்க. அப்போ ஜென்சியினுடைய பொலிட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் என்ன? அவங்க வெளியே வருவாங்களா, வர தேவையில்லைன்னு நினைக்கிறாங்களா? அப்போ போராட்டம் எதிர்ப்பு என்பதே சோஷியல் மீடியா வழியாக முடிஞ்சிருச்சா? இவங்களை எப்படி ஆர்கனைசேஷனுக்குள்ளே கொண்டு வருவது? இதெல்லாம் நாம் எதிர்நோக்குகின்ற கேள்விகள். ஆமாம், இது இல்லாமல் இப்போ நாம் பேசுவது, நாம் அப்படின்னு நான் யாரை சொல்கிறது, தமிழ்நாட்டினுடைய மீடியம் ஏஜ்
மீடியன் ஏஜ்லாம் தமிழ்நாட்டு மக்கள் தொகை குறுக்க பிறந்தாக்க 34க்கு கீழே பாதி, 34க்கு மேலே பாதி, அது மாதிரி இருக்குதான் மீடியன் ஏஜ் இது. இப்போது இதில் திமுகவுக்கு வாக்களிப்பவர்கள் அல்லது பாசிச எதிர்ப்பு என்பதை முக்கியமானதாக கருதக்கூடியவர்கள் நம்ம என்ன பேசினாலும் தாவேக்கா அவன் ரசிகனா, ஆதரவாளரா, படித்தவனா, படிக்காதவனா எதுவும் தெரியல, எதா இருந்தாலும் வந்து கதறுன்னு போடுறாங்க. இந்த டைப்பில் வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க. இப்போ இவங்களோட எப்படி பேசுறது அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. இந்த இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாரால் சுகுர் வந்த அண்ணாச்சியும் ரோபோ சங்கரும் எப்படி நம்ம விஜய் சேதுபதி கிட்ட பேச முடியாது என்னன்னு, இவங்க பாரு அவன் டான்ஸ் ஆடிட்டு இருப்பான்ற மாதிரி. என்ன பிரச்சனைன்னு கேட்டால் காதில் இயர்ஃபோன் இருக்குது, நீங்கள் பேசுகிற எதுவும் அவர்கள் காதில் விழவில்லை, நமக்கு தான் லோ சுகர் வரும் இல்லையா? அப்போ காதில் இயர்ஃபோன் இருக்குது என்பதன் பொருள் அவங்க வேற ஒரு பபுளுக்குள்ளே இருக்கிறாங்க, அது வேற ஒரு உலகம். ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும்னா, அண்ணா ஹசாரே மூவ்மெண்ட் நடந்த போது ஒரே தொலைக்காட்சி சேனல், ஒரே பத்திரிக்கை, எல்லாரும் ஒரே மெசேஜை பார்த்தாங்க. அதை நோக்கி 3%, 4%லேருந்து 40%க்கு எப்படி போனாங்க, அதுக்கு எப்படி அவங்க ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணாங்க என்பதை இந்திய தேர்தல்களை வெல்வது எப்படின்னு சிவம் சங்கர் சிங் அவருடைய புத்தகம் எப்படி சொல்லுது. இன்னொரு புக் இருக்குது, இது ரெண்டையும் வச்சு சொல்லியிருந்தேன். அது தெரியல, அதை ஒன்றும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை. கணக்கில் எடுத்திருந்தாலும் என்ன நடக்கும் அப்படின்றது வேற விஷயம். அந்த மாதிரி ஒரு காலத்தில் நாம் வந்து இருக்கிறோம். பிரான்ஸில் வந்து கிராமப்புறம் நகர்ப்புறத்தை தோற்கடித்து விட்டதுன்னு மார்க்ஸ் எழுதுறாரு. இப்போ நகர்ப்புறம் தமிழ்நாட்டை தோற்கடித்து விட்டது. அது நகர்ப்புறம் தான் இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் அதிகம், இங்கே தான் அதிகமாக வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அப்படி வந்து இந்த நகரமயமாக்கம், தொழில்மயமாக்கம் என்பது சாதி இறுக்கத்தை தளர்த்தும், முன்னேற்றத்தை நோக்கி நகர்த்தும், டெமோக்ரட்டைஸ் பண்ணுன்றது திராவிட இயக்கங்களுடைய பார்வை. இப்போ நகரமயமாக்கம் பிற்போக்கை ஒழிக்கும் அப்படின்ற கேள்விக்கு என்ன பிரச்சனை வந்திருக்குது? இந்த நியோலிபரல் பாலிசிஸ் அமலாகக்கூடிய இந்த சூழலில் சமூக நீதி, சுயமரியாதை என்ற சொற்களின் பொருள் என்ன? பழைய பார்ப்பன எதிர்ப்பு சுயமரியாதையா, இப்போ வேற சுயமரியாதை ஒன்று இருக்குதா? அது வந்து இப்போ கேபிட்டல் இன் 20th செஞ்சுரி புக்கை எழுதிய தாமஸ் பிக்கெட்டி அவர் வந்து அங்கே டிக்னிட்டியை பற்றி எழுதுறார். வேஜை காட்டிலும் டிக்னிட்டி எப்படி முக்கியமாக இருக்குது என்பதை பற்றி எழுதுகிறார். இப்போ இந்த சூழல்ல டிக்னிட்டி என்பது என்ன? இப்போ இந்த மாதிரி செக்மெண்ட் இவங்களுக்கும் விஜய்க்கு வாக்களித்திருப்பதற்கும் உள்ள உறவு என்ன என்பதை பற்றிலாம் நம்ம வந்து பேச வேண்டியிருக்கிறத இன்னொரு பார்ட்டில் பேசலாம். மற்ற கருத்துள்ள தோழர்களும் வந்து விவாதிக்கலாம். இப்போ நான் சொல்றதெல்லாம் ஒரு முடிந்த முடிவு அல்ல. இன்னைக்கு இதை நான் பேசுவதற்கு காரணம், இது ஒரு ஹாட்டாக ஒரு விவாதத்தில் இருக்குது. இதில் வந்து குறிப்பாக இந்த பாசிச எதிர்ப்பில் அலைஸா இருக்க விரும்புகின்ற தோழர்களுக்கு இது புரிய வேண்டும் என்பதற்காக தான் இதை மையப்படுத்தி என்னுடைய உரையை வந்து அமைச்சுக்கிட்டேன். நடந்திருக்கின்ற தேர்தலில் ஏற்பட்டிருக்கின்ற தோல்வி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோல்வி. அவங்க அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, அதனால் அவங்க தோத்துட்டாங்க என்று பேசுவது வந்து நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டியிலிருந்து விலகி கொள்வது. தமிழ்நாட்டின் அறிவுத்துறையினர், தேர்தல் அரசியலில் இல்லாத இயக்கங்கள், நாம் எல்லோரும் தான் தோற்றிருக்கிறோம். அப்போ நாம் எல்லோரும் ஏன் தோற்றிருக்கிறோம் என்பதை பற்றி நாம் வந்து கலெக்டிவாக சிந்திக்கணும், உரையாட வேண்டும். இதில் வந்து பக்கச்சார்புகள் அப்படின்றது எதுவும் இருக்க தேவையில்லை. என்னன்னு கேட்டால், மெயினான இலக்கு என்பது இந்த பாசிசத்திலிருந்து நாட்டை காப்பாற்றுவது அப்படின்றது தான். அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்காம அதில் எப்படி வெற்றி அடைவது என்ற திசையை நோக்கி அந்த ஒரு புள்ளியை மட்டும் மையமாக வைத்து நாம் விவாதத்தை தொடருவோம். நன்றி.